அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், குட் ஈவினிங். நான் பேசுறது கிளியரா இருக்கு தானே? கொஞ்சம் செட்ல போடுங்க, நான் பேசுறது கிளியரா இல்லையான்னு சொல்லி. கொஞ்சம் லீடர்ஸ் உங்களோட வீடியோ ஆன்ல இருக்கும் சம்டைம். அந்த கொஞ்சம் பார்த்து அதை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சில லீடர்ஸ்ட வீடியோ ஆன்ல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிசம்பர் 3rd வீக் செலிப்ரேஷன் செஷன்ல இருக்கிறேன். அதாவது டிசம்பர் 3rd வீக் வந்து எங்களோட டீம்ல இன்கம் எடுத்த லீடர்ஸ், பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணின லீடர்ஸ், ஸோ இவங்க எல்லாரையும் வந்து நாங்க இன்றைய நாள் ஜூம்ல விஷ் பண்றதுக்காக இன்றைய செஷனை நாங்க செய்யறோம். ஸோ இது எங்களோட டீம்ல எவ்ரி சண்டே வந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ நாங்க வந்து செஷனுக்குள்ள போகலாம். இந்த செஷனுக்கு வந்து யாரும் நியூ ஜாயினர்ஸ் வந்திருக்கிறீங்களா? அதாவது நீங்க இதுக்கு மேல ஒரு ஜூம் செஷனும் அட்டென்ட் பண்ணி இல்ல. உங்களோட அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நபர்கள் உங்களை வந்து இந்த பிசினஸ்க்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. சாரி, இந்த செஷனுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க வர சொல்லி. அப்படியா? சரி, வந்திருக்கிறீங்களா? வந்திருந்தா எஸ்ன்னு போடுங்க பாப்போம். இல்லாட்டி நியூண்டு போடுங்க. யாராவது நியூ ஜாயினர்ஸ் வந்திருக்கிறீங்களா? ஓகே, அப்படி யாரும் வந்தில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எங்களோட எஃபெக்ட்ஸோரா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இங்க வந்து ரெண்டு வகையான இன்கம் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இமீடியட் ப்ராஃபிட், அடுத்தது வந்து வீக்லி இன்கம். எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில நாங்க வந்து பர்சனல் சேலிங்கையும் தாண்டி டீமால ஒரு சேல்ஸ் ஒன்றை நாங்க கொண்டு வரும்போது அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில எங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ப எங்களுக்கு வந்து வீக்லி சேலரியும் இங்கே வந்து ஏர்ன் பண்ணலாம். 10,000 ஆக கூடினது ஒரு வீக்குக்கு எங்களுக்கு ஒரு ஷொப்பால 2 lakhs வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நாங்க வந்து தொடர்ச்சியா பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ண சின்ன லீடர்ஸை வந்து நான் விஷ் பண்ணுவேன். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்னோட டீம்ல இருக்கிற எஃப்எக்ஸ் மேனேஜர், அதே மாதிரி டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் லீடர்ஸ், பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவ் லீடர்ஸ், அதே போல வந்து மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸ் அவங்களோட சைட்ல இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸை விஷ் பண்ணுவாங்க. ஓகே. நான் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்றேன் அதை நான் மறந்துட்டேன். ஓகே, நான் வந்து சஃபார் அஸ்லான், எஃபெக்ஸோரால வந்து சீனியர் மேனேஜர் என்ற டைட்டில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 வருஷமும் 7 மாசமா நான் வந்து எஃபெக்ஸோரால ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து செஷனுக்குள்ள போகலாம். கண்டிப்பா நான் குரூப்ல இப்போ ஜூம்ல வந்து ஒருத்தரையும் விஷ் பண்ணும்போது நீங்களுமே உங்களோட வாழ்த்துக்களை வந்து செட் பாக்ஸ்ல போடலாம். ஓகேவா? நாங்க வந்து இப்போ ஒரு 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 விஷயத்த ஒருத்தவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா முதல்ல அவங்கள மனதார நாங்க பாராட்டணும். அது முக்கியம். ஆஹ் ஓகேவா? ஸோ அந்த பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குமா இருந்தா நாங்க வந்து ஆஹ் உண்மையிலே நாங்களுமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம். ஓகே, அதை வந்து யாராலையும் தடுக்க இயலாது. ஸோ கட்டாயம் இன்கம் earn பண்ண ஒவ்வொரு லீடர்ஸுமே வந்து அந்த வீக் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மிச்சம் டைம் கொடுத்து பிஸ்னஸ் அழகா லேர்ன் பண்ணி அவங்க முயற்சி செஞ்சதால அந்த வருமானத்தை அவங்க ஈட்டியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு சாதாரண விஷயம் ஒன்று இல்லை. அவங்க சும்மா இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு இன்கம் கொண்டு வர போறதும் இல்லை. ஸோ உண்மையில அது அவங்களோட முயற்சி, அவங்களோட டேலண்ட் என்று சொல்லிலும். ஸோ அதனால கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க எல்லாரும் பெஸ்டா விஷ் பண்ணணும். ஸோ கட்டாயம் நீங்க எல்லாருமே நாங்க விஷ் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட வாழ்த்துக்களையும் நீங்க தெரிவிங்க செக் பாக்ஸ் மூலம். ஓகே. ஸோ அந்த வகையில இந்த வீக் வந்து இந்த டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸை நாங்க பார்ப்போம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சமீர் ப்ரோ. இவர் வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. டோட்டலா 20,000 இன்கம் அவர் இது வரைக்கும் எஃபெக்ட்ஸ் ஓரால் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. இவர் வந்து எங்களோட டீம்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற நஸ்ஹா சிஸ்டர் அவங்களோட ஹஸ்பண்ட். ஸோ அவங்களோட டீம்ல வந்து அவங்களோட ஹஸ்பண்டையுமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவருமே இப்போ எஃபெக்ட்ஸ் ஓரால ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாரு. உண்மைக்குமே வந்து எஃபெக்ட்ஸ் ஓரா பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ். ஓகே, எங்களோட ஃபேமிலியில இருக்கிற எங்களோட ஓன் சிஸ்டர்ஸ், எங்களோட ஹஸ்பண்ட், ஓகேவா, எங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை கூட நாங்கள் இன்வைட் பண்ணி
நாங்க ஒரு ஃபேமிலியா ஒர்க் பண்ணிடலும். ஸோ அந்த வகையில எங்களோட நஸ்ரா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் செகண்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே ஹாப்பியா இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்க தொடர்ச்சியா ஒரு வீக்குமே நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க நுஸ்ரா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 60,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நுஸ்ரா சிஸ்டர். நுஸ்ரா சிஸ்டருமே வந்து நல்ல ஒரு ஆக்டிவான லீடர். எந்த ஒரு ஜூம் செஷனுமே அவங்க வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒவ்வொரு ஜூம் செஷன்லையும் அவங்கள நோட் பண்றேன். அவங்க எல்லா செஷனுமே வார இப்போ குரூப்லேயும் வந்து சின்ன லீடர்ஸ் குரூப் இருக்கு. ஸோ அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட சொன்னாலுமே அவங்க தொடர்ச்சியாக போடுறேன். ஓகேவா? அவங்க ஜூமுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்க லேர்ன் பண்ணி கொள்றாங்க. அதே மாதிரி குரூப் கோல்கள் எல்லாத்துலேயுமே அவங்க தொடர்ச்சியாக பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒருத்தர். ஓகேவா? தொடர்ந்து அவங்க இந்த பிஸ்னஸை லேர்ன் பண்ணுறதால தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நுஸ்ரா சிஸ்டர் நீங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீக்கும் நல்ல இன்கம் எடுக்கணும், நீங்கள் பெரிய லீடராக எஃபெக்ட்ஸோரால் வளரணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து எங்களோட நஸ்ரா சிஸ்டர் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 2,40,000. ஸோ இவங்க ஒரு டீச்சர். டீச் பண்ணி கொண்டு அவங்களோட அந்த பிஸியான ஷெடியூலில் கூட அவங்க எஃபெக்ட்ஸ் ஓவராக்குமே பார்ட் டைமாக டைம் கொடுத்து டீமுக்கு குரூப் கோல்களாக இருக்கட்டும், ஜூம் செஷன்களாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு வர ஒரு லீடர். நல்ல ஒரு ஆக்டிவான லீடர். லாஸ்ட்டாக அவங்க வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து அவங்க ஃபோன் ஒன்று எடுத்தேன்னு சொல்லி. உண்மையிலே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக இப்போ எஃபெக்ட்ஸ் ஓராக்கும் முதல்ல எங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருந்து இப்போ எங்களோட ஹஸ்பண்ட் இன்கமே சேவ் பண்ணி அவருக்கு ஒரு கிஃப்ட் உண்டு அவரோட பர்த்டேக்கோ அனிவர்சரிக்கோ நாங்கள் கொடுத்து கொண்டு இருந்தோம். ஆனால் எஃபெக்ட்ஸ் ஓராக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எங்களோட ஓன் மணியால எங்களோட ஓன் இன்கமால எங்களோட ஹஸ்பண்டுக்கோ எங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கோ நாங்கள் கிஃப்ட் பண்றோம் என்ன. ஸோ அந்த ஃபீலிங்கை வந்து வார்த்தையால சொல்ல இயலாது. அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். ஸோ அதை வந்து எங்களோட நஸ்ரா சிஸ்டர் வந்து குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மைக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸ் எல்லாருக்குமே வந்து எஃபெக்ட்ஸோரா இன்கமால் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யணும். நீங்கள் இன்னுமே எஃபெக்ட்ஸோரால பெரிய அளவில் வீக்லி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நஸ்ரா சிஸ்டர் நீங்கள் இருக்கிறீங்களா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நஸ்ரா சிஸ்டர் இருந்தால் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர், உங்களுக்கு பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது வலைக்கும் கேக்குதா? அஸ்ஸலாம். கேக்குது கிளியர். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நஸ்ரா சிஸ்டர் ஓகே, நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுங்க. சாரி, நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன். அதான் கவரேஜ் இஷ்யூ ஆயிருந்துச்சு சிஸ்டர். ஓகே, இப்ப ஹலோ. ஓகே நீங்க பேசுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து நஸ்ஹான் உலார் ஃப்ரம் வெலிகாம. நான் எபிக்ஸோரல வந்து லாஸ்ட் ஏப்ரல்ல ஜாயின் ஆவினேன். நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலம் எங்களோட ஸ்கூல் குரூப்ல ஸ்டாஃப் குரூப்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலம் வந்து நான் ஜாயின் ஆவினேன். இதுல உண்மையிலே ஆரம்பத்துல இப்ப நான் டீச்சிங் செஞ்சுட்டு இருக்கிறேன் 6 இயர்ஸா. சும்மா ஒரு இப்படியான ஒரு வாய்ப்பு ஒன்று வந்திக்குது. அப்ப அதுல வந்து என் லீடர் வந்து பவித்ரன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அவரு கதைக்கையில ரெக்கார்டிங் சஃபா சிஸ்டர் ரெக்கார்டிங் தான் போட்டிருந்தாரு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல. அப்ப அவட அந்த ரெக்கார்டிங்ல உண்மையிலே ஒரு ஈர்ப்பு வந்து தான் நான் வந்து அது ரிலிஜியஸ் சம்பந்தம் பேசியிருந்தாங்க அவங்க ஹராம் ஹராம் மையப்படுத்தி. அப்ப அதை வச்சு நான் வந்து இதுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் என்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்து இதுக்குள்ள ஜாயின் ஆவினேன். அதுக்கு பின்னால உண்மைக்குமே சொல்ல போனா பவித்ரன் என்னை விட வயசுல சின்னத்தரா இருந்தாலும்
உண்மையிலே நான் இந்த பிசினஸ்ல இவ்வளவு தூரம் வாரத்துக்கு என்ன மெயின் சுவிட்ச் என்ற வர நான் சொல்லுவேன். என்னன்னா நான் வந்து இதுல ஸ்டெப் வச்ச ஆரம்ப கட்டத்தில் இருந்து இன்று வர வந்து என்ன அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணி எத்தனையோ கட்டங்களை வந்து உண்மையிலே ஃபெடப் மூட் ஆவிக்கிறேன். என்னென்ன என்ன பிஸி ஷெடியூலோட நான் வந்து நார்மலா பெக்ஸூரால ஜாயின் ஆக முதல்ல இருந்து டியூட்டரி செஞ்சுட்டு இருக்கிறேன் ஹோம்ல. அப்ப எனக்கு சரியான பிஸி ஸ்கூல் விட்டு வந்தாலும் அந்த ஒர்க்கோட சேர்த்து சரியா ஃபெடப் ஆவிடுவேன் சில டைம்ல. அப்ப அவர் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணி எப்படியோ கொண்டு வருவார் இந்த இதுக்குள்ள இதை செய்யணும் விடக்கூடாது அப்படின்ற வகையில. அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடக்குள்ள உண்மையிலேயே ஒரு நம்பிக்கையில இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் வந்து 8,000க்கு போட்டேன். அப்ப அந்த நேரம் எனக்கு ஒரு பயம் மாதிரி மைண்ட்ல என்ன மாதிரி ஒரு வருமோ அப்படின்ட்டு ஆர்டர் திரும்ப வருமோ அந்த மாதிரி. ஹலோ கிளியர் சிஸ்டர், நீங்க பேசுங்க. ஹலோ இப்போ ஓகே ஹலோ சிஸ்டர், நீங்க கண்டினியூ பண்ணுங்கம்மா. ஓகே இப்போ சாரி. okay. ஓ சாரி. ரைட். அதுக்கு பின்னால நான் ஆர்டர் போட்டு எனக்கு 2 டேஸ்லயே வந்து சிசி எக்ஸ்பிரஸ் அவ்வளோ ஃபாஸ்ட் வந்துட்டு என் பார்சல். அப்ப அதோட எனக்கு வந்து உண்மையிலேயே மைண்ட்ல ஃபிக்ஸ்ட் ஆகின ஒரு விஷயம் தான். எந்த அந்த மைண்ட் செட்ல எப்படின்னா ஒரு விஷயம் ஃபிக்ஸ்ட் ஆகினா நான் அதை பெஹல செய்வேன். அப்படி ஏண்ட பாஷையில செய்யறேன்டா. அப்ப அந்த அளவுக்கு அந்த பெஹல செய்யறேன்டா வந்து கட்டாயமா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைன்னா அந்த வகையில என்ன சீனியர் லீடர் சஃபா சிஸ்டர் இஸ் சிஸ்டரா அதே மாதிரி பவித்ரன் இவங்க 2 பேர்ட்டையுமே நான் உண்மையிலே அந்த நான் வந்து இப்ப டிகிரி எடுத்து ஒரு ஆள் மாதிரி இல்ல. அவங்கள்ட்ட நிறைய கொஸ்டின் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு எரிச்சல் வர அளவுக்கு மாதிரி அவங்க எரிச்சல் பட்டிக்க மாட்டாங்க கட்டாயமா எண்டாலுமே அந்த அளவுக்கு கொஸ்டின் பண்ணிக்கிறேன். அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா விளங்கி கொள்ற வரையில நான் என்ன சொல்ல வரேன்டா இத முழுமையாக கற்று அதை செய்யற டைம் வந்து அதுல வந்து எங்களுக்கு ஒரு சக்சஸ் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி நான் என் ஆரம்ப காலங்கள்ல அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டெப்ல நான் நல்ல டைம் கொடுத்தேன் எபிக்ஸோராக்கு. அவ்வளோ டைம் கொடுத்தேன். என்ன வேலை இருந்தாலுமே எல்லா விஷயத்திலையும் டீம் டெவலப்மெண்டா இருக்கட்டும் அதே மாதிரி ப்ரொடக்ட்ஸை பத்தி கற்றுக்கொள்றதுல வந்து எனக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா நான் யாரு இந்த எபெக்ஸோராவை பத்தி ப்ரொடக்ட்ஸை பத்தி விளக்கம் கேட்டாலும் எனக்கு ஒன்றுலையும் டவுட் வரக்கூடாது. நான் அதுல வந்து தடுமாறி நிக்க கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்தது. அந்த அளவுக்கு நான் யூடியூப்ல அதே மாதிரி வந்து டீப் சீக் அப்படியான எப்புகள் எல்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்டையும் பத்தியும் இந்த லீடர்ஸ் மூலமும் நிறைய வந்து ஜூம் செஷன்ஸ் எனக்கு ஜூம் செஷனை வந்து உண்மையிலே மறக்கலா. எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கொண்டது அப்படின்னா ஒவ்வொரு லீடர்ஸ் மூலம் அவங்க சொல்ற விஷயங்கள் அப்படியான விஷயங்கள்ல நிறைய கற்றுக்கொண்டது வந்து ஜூம் தான். அதே மாதிரி வந்து கான்ஃபரன்ஸ் கோல்ஸ் இப்படியான விஷயங்கள் நான் ஒரு டீமை வந்து எந்த அளவுக்கு கைட் பண்ணணும். இப்ப நான் நார்மலா வந்து டீச்சர் என்றாலும் எனக்கு பிரசன்டேஷன் ஸ்கில் இருந்தென்றாலும் நான் அந்த எங்கட ஊருக்குள்ள பேசுறதுக்கு பயப்பட மாட்டேன். பட் வெளியாள் இப்ப யூனிவர்சிட்டியில எல்லாம் பிரசன்டேஷன் எல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் கூச்சம் மாதிரி தான். என்னென்ன எங்கட வந்து தென் மாகாணம் அந்த டெமிழ் வந்து சோனக அந்த டெமிழ் மாதிரி அந்த அப்படி சொல்லுவாங்க சிங்களம் கலந்துதான் கூடுதலாக கதைக்கிறது. அப்ப அதனால வந்து அந்த லைவ் எங்கட லாங்குவேஜ் டிஃபரெண்ட் எல்லாரும் சிரிப்பாங்க. இப்ப சிங்களத்தி அப்படிதான் என்ன யூனிவர்சிட்டியில நார்மலா சொல்லுவாங்க. அப்ப அதனால நான் போறது இல்லை. பட் என்ன எபெக்ஸோர எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்திக்குது. நான் வந்து இப்ப நார்மலா பயம் இல்லை. என்னடா இந்த சஃபா சிஸ்டர் அதே மாதிரி பவித்ரன் அதே மாதிரி எங்களோட டீம்ல வர இந்த ஜூம் செஷன்ல எல்லாம் நிறைய அதே நான் வந்து கிரகிக்கக்குள்ள எனக்கு அந்த ஸ்கில் அந்த லாங்குவேஜ் ஸ்கில் பொதுவான ஒரு லாங்குவேஜ கதைக்கிற ஸ்கில் வந்து வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எனக்கு வந்து எந்த இடத்திலயுமே பயம் இல்லாம ஒரு பிரசன்டேஷன் பண்ற அந்த ஸ்கில் ஒன்றை தந்தது இந்த எபெக்ஸோரா தான். அதே மாதிரி இப்ப நார்மலா வந்து சில விஷயங்கள் நான் வந்து ஒரு குயிப்பேஷன்ல இருந்தாலுமே நாங்க எந்த ஒரு வேலையில எந்த தொழில வந்தாலும் நாங்க சில விஷயங்களை பொண்ட் ஆவிடுவோம். இப்ப எங்கட செலரியில வந்து இதை செய்யணும் அப்படி. இப்ப கவர்மெண்ட் செலரி அப்படித்தான் எனக்கு இவ்வளவு காலமே இருந்தது. இப்ப ஒரு தேவையை நாங்க செஞ்சோம்டா அதுக்குள்ளதான் நீங்க டைம் பைத்து கொண்டிருக்குமே தவிர இன்னொரு தேவையை வந்து நிறைவேற்றக்கூடியது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி. அப்ப நான் வந்து என் பெக்ஸோரா இன்கம்
எடுத்ததுல நான் வந்து மிச்சம் காலமா பெங்கில் இருக்குது தான் என்றாலும் இன்னொரு பெங்கில் செய்யணும் என்ற ஒரு ஆசையில ஒரு சேவிங்ல இருந்தது. என் பெக்ஸோரா இன்கம் வந்து அந்த சின்ன ஒரு சேவிங்கை வச்சு அப்ப நான் ஒரு அழகான பெங்கில் ஒரு 2 பவுண்ட்ஸுக்கு மாதிரி செய்யக்கூடியதுக்கு வந்து துணை புரிஞ்சுது. அதே மாதிரி இப்ப நார்மலா நான் கிஃப்ட்ஸ் பண்றேன்டா, இப்ப பிரதர்ஸ்ட உம்மாட அதே மாதிரி எங்க ஹபிட அப்படி என்ன இப்ப பர்த்டேஸ் அப்படி வந்தா சும்மா நார்மலா ஒரு 5000 6000 அப்படி என்னமாவது ஒரு சின்ன லைட்டா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான் என் இன்கம் இருந்தது. பட் நான் இந்த பெக்ஸோரால் ஏப்ரல்ல ஜாயின் ஆகி அப்ப இப்பதான் ஃபர்ஸ்டா எங்க ஹஸ்பண்ட் பர்த்டே வந்தது. எனக்கு உண்மையிலே பையமே இல்லாம என் மைண்டுக்கு செட்டிஸோட அவருக்கு வந்து அவர் ஒர்க்ல ஈடுபடுறதால அவர் இன்னொரு ஒர்க் செய்யறதுக்கு இன்னொரு போன் தேவை அவருக்கு. அந்த ரெண்டையும் ஒரே போன்ல டீல் பண்ணி கொள்ளலாம அப்ப எனக்கு பயம் இல்லாம அவருக்கு ஒரு ஹேண்ட் போனு கிஃப்ட் பண்ணக்கூடியதா இருந்தது. உண்மையில எனக்கு அவ்வளவு ஹெப்பி. அவருக்கும் பெரிய சர்ப்ரைஸ் தான். என்னண்டா அவரு வந்து இந்த பெக்ஸோரால ஜாயிண்ட் ஆகி செஞ்சாலுமே இந்த நான் இதுக்கு டைம் கொடுக்கறதுல கொஞ்சம் பெரிய அளவு வீட்டுல ஸ்கூலும் போயிட்டு வர்றது டயர்ட் தானே அப்படின்ற மாதிரி கருத்து அவருக்கு. அப்ப அதுக்கு பின்னால இப்ப நான் இந்த இப்ப கிஃப்ட் எல்லாம் இப்படி கொஞ்சம் எங்களோட கையில விளங்கும் தானே அவங்களுக்கு. இப்ப வருமானங்கள் தவழ்றது விளங்கக்குள்ள இப்ப அவருக்கும் ஒரு சாட்டிஸ்பிக்ஷன் தான். உண்மையிலே ஒரு ஃபேமிலி பிசினஸ் மாதிரி எல்லாருடையும் சப்போர்ட்டோட ஆரம்ப கட்டங்கள்ல நிறைய சப்போர்ட் தந்தாங்க வீட்டிலேயும். அல்ஹம்துலில்லாண்டு செஞ்சுட்டு போறேன். மெயினா வந்து நாங்க இப்ப நான் வந்து நவம்பர்ல பெரிய அளவு இன்கம் ஒன்று எனக்கு எடுக்க இல்லாம போன ரீசன் கண்டினியூவா நான் அந்த என் ஒர்க் செய்யாம இருந்தேன். என்னன்னா என்ன போன்ல அப்செட், போன்ல சின்ன சின்ன அந்த ரெப்பியாஸ் இருந்ததால வந்து என் குரூப் மெசேஜஸ் வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படி எல்லாம் கேட்க இல்லாம போனது. உண்மையிலே சஃபா சிஸ்டர் என்ற ரோல் மாடல். நான் அவ வந்து அவ போடுற ரெக்கார்டிங்ஸ் அதே மாதிரி அவ வந்து எங்களுக்கு சின்ன குரூப்ஸ்ல எல்லாம் இந்த மெயின் பண்ணுவா இப்படி இப்படி செய்யுங்க. அதெல்லாம் வந்து நான் தட்டாம செஞ்சுட்டு வருவேன். என்னண்டா இந்த அளவுக்கு ஒரு குறுகிய காலத்துல இவ்வளோ ஒரு இன்கம் எடுக்கிறேன்டா. இப்ப நான் நினைக்கிறேன் சஃபா சிஸ்டர் கூட என்னை விட வயசுல இளையொத்தர். அப்ப இவங்க வந்து இவ்வளோ இன்கம் ஒன்று எடுக்கிறேன்டா, இப்ப எங்களுக்கு என்ன எடுக்க இல்லாம இருக்குது. அப்ப நாங்க இவங்களை ஃபாலோ பண்ணினா கட்டாயமா எங்களுக்கும் ஒரு நல்ல இன்கம் ஒன்று எடுக்கலாம். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். அல்லாட கையில இருக்குது கலாக்கதிர் என்றாலும் எங்கட முயற்சியும் தேவைதானே. இன்ஷால்லா நாங்க ஹலாலான ஒரு டார்கெட்டை வச்சா அல்லாத நிறைவேற்றாம இருக்க மாட்டானே. அப்படி ஒரு நம்பிக்கை தான். உண்மையிலே நம்பிக்கை நான் அச்சீவ் பண்ணுவேன் இன்ஷால்லா. இந்த பெக்ஸோரா கை கொடுக்கும். என்னடா நாங்க வந்து நினைக்கிறத குயிக்கா முடிச்சு கொள்றதுக்கு வந்து துணை புரியுதான் எபெக்ட். நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இப்ப சில விஷயங்களுக்கு நாங்க வெயிட் பண்ணணும் தானே. அது அல்லாட பரக்கத்தான். இந்த எபெக்ஸோரா எங்களோட லைஃப்ல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது ஒரு பரக்கத்தான ஸ்டெப்ஸ் தான் எங்களோட லைஃப்ல. அப்படி என்னன்னு நான் சொல்லுவேன். அப்படித்தானே. அப்ப அதே மாதிரி நான் இந்த பெக்ஸோராவுக்கு வந்து டைம் கொடுத்ததால உண்மைக்குமே எந்த இப்ப எல்லாரும் இதுல ஜாயிண்டா வைக்கிற அவ்வளோ பேருக்கும் நான் சொல்றேன் என்னண்டா கட்டாயமா வந்து நீங்க இந்த பெக்ஸோராக்கு டைம் கொடுங்க. நான் ஆரம்பத்துல என்ன செய்வேன்னு சொன்னா ஒரே நாளையில ரெக்வயர்மெண்ட் மெசேஜ் நான் 300-400 பேருக்கு அனுப்புவேன். நைட்ல எனக்கு நைட்ல தான் ஃப்ரீ கிடைக்கிறது. அனுப்புவேன். நான் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். பட் நீங்க அந்த அளவுக்கு ட்ரை பண்ணாட்டியும் இப்ப எனக்கு அந்த 300-400 பேருக்கு அனுப்பிறதுக்கு எல்லாருமே என்ன ஜாயின் ஆகுறது இல்ல. அப்படித்தானே உலகம். எங்களுக்கு ஒரு டார்கெட் ஒண்டிக்குது, எங்களுக்கு எழுதி வச்சது இருக்குது, எங்களோட முயற்சிக்கான ஒரு பலன் ஒண்டிக்கு. அதுல வந்து வாரும் அதை நாங்க எக்ஸெப்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டியுமே இப்ப நார்மலா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 பேர் 6 பேர் அப்படி வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு செய்யலாம். கட்டாயமா ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து எங்களோட பெக்ஸோரால முக்கியம். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி ஒரு டீம்ல எந்த அளவுக்கு நாங்க டீம் மெம்பர்ஸோட அதே மாதிரி லீடர்ஸுக்கு எந்த அளவு ஒபேர்னஸ் பண்ணி அவங்கள கன்சிடரேட் பண்ணி செய்யறோமோ அந்த அளவுக்கு வந்து உண்மையிலே எங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ணலாம். அவங்களோட பிரேயர்ஸும் எங்களுக்கு கிடைக்கும். எந்த லீடர் பவித்ரன் ஒரு சின்ன வயசு பொடியனாக இருந்தாலும் உண்மையிலே ஆரம்பத்துல நான் அவரை வந்து பெரிய ஒருத்தர்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவரோட போட்டோஸ் இந்த மாதிரி ஒரு விஷிங் செஷன்ல பாக்குறட்டேன்னா ஷொக் ஆகிட்டேன். ஸ்டூடெண்ட் எனக்கு விளங்கிட்டு நான் உடனே டிரெக்டா மெசேஜ் போட்டேன், நீங்க ஸ்டூடெண்டா அப்படின்ட்டு. அப்ப அவர் சொன்னார், ஓம் சிஸ்டர் நான் ஸ்டூடெண்ட் பயோ படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி. என்ன உண்மையிலே எனக்கு ஷொக். அப்ப எந்த அளவு தன்னம்பிக்கை. அப்ப அதே மாதிரி ஆரம்ப கட்டங்கள்ல நான் பெருசா பாசிட்டிவா அந்த திங்க் பண்ணவே மாட்டேன். சும்மா நார்மலா இப்பேன் தான் பாசிட்டிவ் அண்ட் அந்த ஒரு தோட்ஸ் எனக்குள்ள வந்தது. தன்னம்பிக்கை, நான் எனக்கு செய்யலும் அந்த பயம் இல்ல. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பயம் இல்லாம நான் கட்டாயமா இதை நிறைவேற்றி முடிப்பேன். அந்த ஒரு இந்த நேரான என்ன போக்கு என் மைண்ட்ல வந்து பதிஞ்சது எபெக்ஸோராக்கு பிறகுதான். என்னடா ஒரே மோட்டிவேஷன்ஸ் வீடியோ பாக்குறது, குரூப்லயும் போடுவாங்க அந்த ஸ்பீச்சஸ் கேட்கறது. இந்த இன்கம் வந்து இப்படி ஒரு இன்கம் எடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. பட்
அப்படியான ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிக்குது அல்ஹம்துலில்லாஹ். உண்மைக்குமே வந்து நான் என் மேற்படிப்பு மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்ல ஜாயிண்ட் ஆகணும்ன்றதுக்கு தான் நான் எபெக்ஸோராவை சூஸ் பண்ணினேன் அந்த நேரத்துல. பட் வந்து இப்பதான் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிட் பண்ணி இப்ப இன்டர்வியூ வரையில வந்திக்கிறேன். அதுக்கு முதவே நான் வந்து என் ஆசைகள், என் கனவுகள் அப்படித்தானே, சில சில கனவுகளை வந்து நிறைவேற்றிட்டிருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே இதே மாதிரி அச்சீவ் பண்ணணும். எல்லாரும் ஒர்க் பண்ணுங்க, கட்டாயமா மிஸ் பண்ண வேணாம். இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உண்மையிலே லைஃப்ல கிடைக்காது. நான் எந்த அளவு பிஸி என்றாலும் கொஞ்சம் பிரேக் பண்ணுவேனே தவிர இதை விட்டு போகவே மாட்டேன். அந்த அளவு ஒரு நம்பிக்கை பெக்ஸோரால் அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாய்ப்பை தந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்திக் கொள்றேன். அதே மாதிரி என் லீடர் பவித்ரன், என்னை கைட் பண்ற சஃபா சிஸ்டர், தேங்க்யூ வெரி மச். ஜிசாக்குமுல்லா ஹைர். அல்லாஹ் உங்களோட ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி இந்த உலகத்துல உங்களையும் வந்து சந்தோஷமா வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர். ஜிசாக்கல்லா ஹை சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது உங்களோட ஸ்பீச். எனக்கே கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியா, எனக்குள்ள ஒரு என்னன்னு சொல்றது, அது என்னமோ ஒரு ஃபீலிங், அப்படி ஒரு அது ஒரு ஹாப்பியா இருக்கு உங்களோட ஸ்பீச்சை கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியா நீங்க ஒரு வீக்கும் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும். உங்களோட பெரிய பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்க எஃபெக்ட்ஸ் ஓரால அச்சீவ் பண்ணணும். குயிக்கா மில்லியனர் கிளப் டைட்டில் நீங்க ரீச் பண்ணணும்னு சொல்லி நான் கண்டிப்பா உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நாங்க வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா எங்களோட ரிஸ்வானா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீக் வந்து 70,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டைட்டில்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அவங்க மில்லியனர் கிளப் டைட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி டோட்டலா எஃபெக்ட்ஸ் ஓரால வந்து 25 லட்சத்துக்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணி பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவ் என்ற ஒரு டைட்டில்லையும் இருக்கிறாங்க. ஸோ ரிஸ்வானா சிஸ்டர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் சிஸ்டர்ஸ். நான் பேசுறது கிளியர் தானே? கிளியர் இல்லாட்டி செக்ல போடுங்க கட்டாயம். என் பேர் வந்து ரிஸ்வானா. நான் வந்து பிளாட்டினம் டைட்டில் இருக்கிறேன். மாஷா அல்லா. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாயிக்குது. ஜாயிண்டாவே கிட்டத்தட்ட 1 வருஷமும் 2 மாசமும் மாதிரி ஆகுது. இந்த லெவலுக்கு இவ்வளோ குயிக்கா நான் வருவேன் உண்மையிலேயே நினைக்கவே இல்லை. ஏன்னு சொன்னா பெரிய லெவல்ல இன்கம் ஒன்று எடுக்கணும்னு சொன்னா, அப்படி இல்லாட்டி வந்து பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணணும்டா, நல்ல ஒரு போஸ்ட் ஒன்று கிடைக்கணும்னு சொன்னா படிப்பு 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 முக்கியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து என்ன சரி கோர்ஸ் செஞ்சுக்கணும், ஸ்பெஷல் சர்டிபிகேட் இருக்கணும், அவார்ட்ஸ் இருக்கணும், இல்லாட்டி யாரையாலும் ரெக்கமெண்ட் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் தேவை. நாங்க ஒரு நல்ல ஒரு வருமானம் எடுக்கிறதா இருந்தா, அப்படி இல்லாட்டி நல்ல ஒரு ஜொப் ஒன்று செய்யறதா இருந்தா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஆனா நான் வந்து ஓ லெவல் பாஸ் ஆகி, ஓ லெவல் ஃபுல் பாஸ், அதோட ஏ லெவல் செய்ய போனேன்னா 1 இயர் தான் ஏ லெவல் செஞ்சேன். செகண்ட் இயர் செய்யல, அதுக்குள்ள மெரி பண்ணிட்டேன். அது பிறகு வந்து அப்பவும் சம்பாதிக்கணும், கையில வருமானம் ஒன்று வேணும். நிறைய பேர் ஃபேமிலியில தான் சொன்னா மடத்தனம், படிக்க இருந்துச்சு தானே, படிச்சிருந்தா இன்னைக்கு ஒன்று கையில ஒரு வருமானம் இருக்குமேண்டு எத்தனையோ பேர் செல்வாங்க. சரியா, சில பேர் ஏசிமிக்குதாங்க ஃபேமிலியில. இருந்தாலும் அவரவர தலையெழுத்து நொண்டிக்குதே. அந்த வகையில வந்து நானும் ஃபீல் பண்ணிக்கிறேன். எத்தனையோ சில இடங்கள்ல வந்து சில தேவைகள் தேவை தானே, வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த துனியாவுற எல்லாத்துக்குமே வந்து தேவைக்குது. அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு பணம் ஒன்று தான் பெருசாயிக்குது. 4 பேர் எங்களோட பழகுறண்டா கூட பணம்ன்றது வேணும். இன்னைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது சல்லிக்கு தான். அப்ப அந்த வகையில நிறைய விஷயத்துல நான் அடிபட்டிருக்கிறேன். சில கருப்பான ஞாபகங்கள் இருக்குது, இன்னமும் அழியாத வடுக்களா இருக்குது அது. சரியா, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை உண்டு உள்ளுக்கு. அந்த நம்பிக்கையில தான் நான் வந்து இருந்தேன். எனக்கு பெருசா இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. இருந்தாலும் எதையும் தெரியாண்டு பின் வாங்க மாட்டேன். ரிஸ்வானாட பேருக்கே வந்து அர்த்தம் எதற்கும் முனைப்பவள், எதற்கும் துணிந்தவள் அர்த்தம் இருந்தா அது வேற. எதற்கும் முனைப்பவள் இருந்தா அந்த ஆழமறியாம காலவிடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். எதையுமே யோசிக்க மாட்டேன். ஏலம்னு சொல்லி எதுக்குமே ஹார்ம் பட்டுக்குவேன். அந்த மாதிரி ஆள் தான் நான். ஏன்னு சொன்னா எதையும் தெண்டிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் என் மனசுல இருக்குது. அந்த வகையில தான் மெரி பண்ணி இப்ப 3 கிட்ஸும் மீக்கிறாங்க. கலேவல தான் இப்போ கீக்கிறா. அதே மாதிரி வந்து கூலி வீட்டுல தான் நீக்கிறோம். இப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு மிச்சமுமே ஒரு வருமானம் வந்து தேவைப்பட்டுச்சு. இருந்தாலும்
என்ன செய்யறேன்னு யோசிச்சுட்டு இருந்த நேரம் தான் எனக்கு சஃபா சிஸ்டர் மூலமா இந்த அபெக்ஸோரா எனக்கு அறிமுகம் ஆகிச்சு மாஷா அல்லான்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட நிலைமை மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா உண்மையிலே வந்து பெண்கள கயிற வருமானம் மீட்கிறது வந்து அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு பலம் உண்டு. அத வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். சரியா? ஸ்டார்ட்ல வந்து ஹஸ்பண்ட வருமானத்தை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருந்த எங்களோட குடும்பம் இன்னைக்கு வந்து ஏந்த வருமானமும் அதுல கலந்திக்குதுன்றதால வந்து ஒரு நம்பிக்கை. என்ன சரி ஒரு ஆஹ் என்ன சரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஹஸ்பண்டால வந்து தொழில் செஞ்சுக்கலாம் போனா ஹஸ்பண்டால வந்து வருமானம் ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு 10 நாளைக்கு அவரோட கடை மூட வேண்டிய ஆகினாலும் ஒரு பயம் ஒன்று, ஒரு கவலை ஒன்று இல்ல. ஏன்னு சொன்னா வைஃப் மூலமா, அதாவது ஏந்த மூலமா ஒரு வருமானம் வந்து டீக்குது, அந்த சந்தோஷம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ஸ்கூலுக்கு நம்ம மெயினா அந்த விஷயத்த நாங்க கட்டாயம் சொல்லிக்கணும். ஸ்கூல்ல வந்து இப்ப 3 பிள்ளைகள் படிக்கிறாங்க. இந்த சில்ட்ரன்ஸ் டே வர போக்கல, டீச்சர்ஸ் டே வர போக்கல வந்து இந்த செல்வம் தெரியாத கக்கிக்கவும் மேலாத புள்ளிக்கவும் மேலாத நிலைமை. ஒரு பக்கம் புள்ளகளோட முகத்தை பார்க்கல கவலை என்னன்னா மத்த புள்ளகள் கிஃப்ட் கொடுக்கலமா, நானுமே என்ன புள்ளகளுக்கு கிஃப்ட் கொடுக்கணுமேனு புள்ளகள் செல்றது. இன்னொரு பக்கம் ஹஸ்பண்ட் ப்ராப்ளம், வீட்டு கூலி கட்டணும், லைட் பில் தண்ணி பில் கட்டணும், சாப்பாடு சமைக்கிறது, அந்த வீட்டு செலவை கவர் பண்ணணும், இது தவிர புள்ளகளோட செலவை அவர் கவர் பண்ணணும். இதுக்குள்ளால மேல் மிச்சமா இதையும் கேட்கவான்னு தொண்டைக்கு வர வாரம் வார்த்தாங்கால வெளியில வராது அவரோட சிச்சுவேஷன் நினைச்சு. அந்த நேரத்துல அப்படி ஒரு கவலை வரும். அந்த கவலை எனக்கு இந்த 1 இயரா இல்ல சிஸ்டர். உண்மையை சொல்லணும்னு சொன்னா என்னன்னா நம்பிக்கை. அடே இந்த கிழமை சீட்டு சளி வர மாதிரி இந்த சனிக்கிழமை எங்கட அபெக்ஸ் ஒரு அக்கௌண்ட்டுக்கு என்டர் ஆகுற இன்கம் வந்து அடுத்த இது வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் இன்கம் வாரத்துக்கு சரியா? இன்கம்ன்றது வந்து கம்பெனி சேலரி வாரத்துக்கு திங்ஸ சேல் பண்ணி அதால வருமானம் எடுத்து நான் என்ன பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுத்தேன். அப்படி சந்தோஷமா இருந்துச்சு. அந்த திங்ஸ சேல் பண்ணி அதால வந்து ப்ராஃபிட் மூலமா அதுல வந்து கஸ்டமருக்கு எந்த நஷ்டமும் இல்ல, அதே மாதிரி வந்து கம்பெனிக்கு எந்த நஷ்டமும் இல்ல. இத செஞ்சுட்டு போற மத்த லீடர்ஸ் மாருக்கு எந்த நஷ்டமும் இல்ல. ஏன்னு சொன்னா கம்பெனி பிரைஸ்ல எடுத்து கஸ்டமர் பிரைஸ்க்கு சேல் பண்ணி அந்த ப்ராஃபிட் மூலமா நான் அந்த வேலையை செஞ்சேன். அதுக்கு பிறகு எனக்கு இன்கம் வந்துச்சு மாஷா அல்லாண்டு. சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷனா புள்ளகள் அந்த மீலாத் விழாக்கள் வந்துச்சு. அதுகளுக்கு கிஃப்ட் வந்து மீலாத் விழாவால வேறையா கிடைக்கும். ஆனா ஒரு உம்மாவா வந்து நான் புள்ளகளுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்றேன், நீங்க இதுல வின் பண்ணிட்டு வந்தா நீங்க கேட்டதை நான் வாங்கி தருவேன். எந்த நம்பிக்கையில என கையில வருமானம் உண்டிக்குதுன்னு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனக்கு தந்தது அபெக்ஸோரா. அது எனக்கு வழிகாட்டினது சஃபா சிஸ்டர். ஜெசாக் அல்லாஹ் ஹைர். உண்மையிலே வந்து இப்ப நான் சந்தோஷமாயிக்கிறேன். பெரியோரு விஷயம், பெரியோரு இழப்பு, தாங்க இயலாத ஒரு இழப்பு எங்களோட வாப்ப மௌத்தாவினது. எங்களோட வாப்ப மௌத்தாவினத்தோட மொத்த குடும்பமுமே இடிஞ்சு போய்த்தோம். ஏன்னா நாங்க சின்னொரு குடும்பம், எனக்கு 2 தம்பி, உம்மா, அது சோகம் இல்லாத உம்மா. இடிஞ்சு விழுந்த மாதிரி தான், வேற தூக்கி விட்டதுக்கு கை தரத்துக்கு யாருமே இல்ல. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அந்த அந்த முடங்கி ஒரு மூளையில குந்தி அளவிடாம கைப்பிடிச்சு தூக்கிட்ட மாதிரி நின்றது இந்த இன்கம், இந்த பெக்ஸோரா சேலரி தான். எங்கட கையில உள்ள வருமானம் தான் எங்களுக்கு நம்பிக்கை சிஸ்டர். யாரையுமே நம்ப இயலாது. அந்த வருமானம் தான் இன்றைக்கு வரைக்கும் என்ன காப்பாத்திட்டு வருகுது. ஒரு 3 மாசம் மட்டும் நானும் ஃபெடப்பாகினதான், இல்லாம இல்ல வாப்பா மௌத்தாவினத்தோட எல்லாமே முடிஞ்ச மாதிரி யோசிச்சேன். ஆனா அதுக்கு பிறகு எனக்கு உண்மை சொல்லி காட்டினேன். வாப்பா அடிக்கடி செல்லுவா, எந்த ஒன்று நடந்தாலும் அது அல்லாட ஏற்பாடு, அடுத்த கட்டம் என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சுட்டே போகணும். அடிக்கடி செல்லுவா, உன்ன கையில வருமானம் இருந்தா எனக்கு பயம் இல்ல ரிஸ்வான். பாப்பா எனக்கு ரிஸ்வான் தான் செல்றேன். அடிக்கடி செல்லுவா, உன கையில வருமானம் இருந்தா எனக்கு பயம் இல்லாண்டு. அப்ப அதுக்கு காரணம் என்ன? எனக்குன்ட்டு பொறுப்புகள் சில ஈக்குது. 2 தம்பி நிக்குது, உம்மா நிக்குது. அப்ப அதுபோல அவ என்ன கையில வார வருமானம் என்ன நம்பி ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்களா. கண்ணை மூட கொள்ள கூட சில நேரம் அதை நினைச்சிப்பா அப்படின்னு ஒரு யோசனை எனக்கு. இன்னைக்கு மாஷா அல்லான்னு சொல்லி என் தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனையா, என் உம்மால நோய் நொடிகளை பார்க்கணுமா, செலவுகளா, இப்ப இந்த வெள்ளம் இந்த மழை இந்த டைம்களோட கூட தம்பிகளால வேலைகளுக்கு போயிட்டு கொள்ள இயலாத சுச்சுவேஷன், ஹஸ்பண்டால கடை திறந்துக்க இயலாத சுச்சுவேஷன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என் கையால வர இந்த வருமானம் மூலமா அதை கவர் பண்ணான். எனக்கு அது நிச்சயமே சந்தோஷம். இன்னும் நிறைய விஷயம் நான் இதுல செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப இந்த முறை வந்து இந்த 70,000த்துக்கு இந்த 70,000 இந்த சனிக்கிழமை நான் விட்ரோ போட்டிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வார மண்டேல அடுத்த மண்டே அதை என்ன பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு எதிர்பார்ப்பு தானே சிஸ்டர். 70,000 ஒன்று அக்கௌண்ட்டுக்கு வாரன்னு சொன்னா ஒரு கிழமை உள்ளுக்கு கைக்கு வருதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனக்கு தந்திக்குது இந்த அபெக்ஸோரா. அதுக்கு நான் வந்து இதுக்கு இந்த அபெக்ஸோராவை வழிகாட்டினா
முதலாவது அதை எனக்கு காட்டி தந்த அல்லாவுக்கு தேங்க் பண்ணிக்கொண்டு இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு கம்பெனியை ஓபன் பண்ணி அதே மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணி எங்கட சமூகத்தையும் சேஞ்ச் பண்ணி சமூகத்துல இருக்கிற நோய் நொடிகளுக்கும் ஒரு விரோதியை கொண்ட மாதிரி தான். அந்த நோய் நொடிகளுக்கு விரோதி தான் இந்த அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் சொல்லணும். திருச்சோடுதுகள் நோய்கள் அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் எங்க பாவிக்கிறோமோ அந்த இடமெல்லாம் நோய் நொடிகள் காணாம போகுது. 100% இது உண்மை, நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு என் ஃபேமிலி உண்மையிலேயே ஆரோக்கியமாயிக்குது அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதால. அதே மாதிரி இது ஒரு தொழிலா அமைச்சு நிறைய பேருக்கு ஃபாரின் போக இருந்த நிறைய பேர் அதை கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு அபெக்ஸோரா செஞ்சு மாசம் நல்ல இன்கம் எடுக்கிறாங்க. அந்த அதே மாதிரி டீச்சர்ஸ் மாதிரி நல்ல இன்கம் எடுக்கிறாங்க. மாஷா அல்லா, சந்தோஷமா இருக்குது. என்ன சொன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த நேரத்தோட பேசின சிஸ்டர் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வருமானம்ன்றது மாசம் முடிய கொள்ள வரும். இந்த ஃபாரின்ல இருந்து சொல்லி அனுப்புவாங்க ஹஸ்பண்ட் மார் அந்த மாதிரி தான். அது பிளேனோட வரும். இதுக்கு இதை செய்யணும், இதுக்கு அதை கட்டணும், இதுக்கு அதை கட்டணும், இதை செலவுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் ஒன்றோடய தான் அது வரும். ஆனா இது எதிர்பார்க்காத வருமானம். உண்மையிலேயே நிறைய விஷயங்களை எங்களால செய்ய இயலும். அப்படி ஒரு கம்பெனியை தயார் பண்ணி ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணி எங்க எல்லாருக்கும் தொழில் தந்த எங்களோட சேர்மன் சேர்க்கும் நான் தேங்க் பண்ணி கொண்டு அடுத்தது என்ன இந்த அபெக்ஸோரால இன்வைட் பண்ணி என்ன வழி நடத்தி எனக்கு இது வரைக்குமே துணையாயிக்கிற சஃபா சிஸ்டருக்கும் ஜசாக் அல்லா ஹைரா. அதே மாதிரி அடுத்தது என் டீம் மெம்பர்ஸ் மாஷா அல்லா ஒரு மொஹப்பத்தா கூட பிறந்த சிஸ்டர்ஸ் மாதிரி என்னையோட நலவு நஷ்டங்கள்ல கலந்து கொண்டு இது வரைக்கும் முகம் பார்த்தில்ல அவங்கள. ஆனா உரிமையோட கேட்கிற சிஸ்டர் உங்களுக்கு இந்த வீக் எவ்வளவு, உங்களோட பிளேன் என்ன, நீங்க எதிர்பார்த்தது நடக்குதா சிஸ்டர். நாங்க மனசை திறந்து பேசிக்கிறோம், ஒரு ஃபெமிலியா பழகுறோம். எங்களோட டீம் மெம்பர்ஸ் இந்த வகையில ஒத்தர பிரச்சனை ஒருத்தருக்கு தெரியும், அதை கவர் பண்றதுக்கு ஏத்த இன்கம் வந்துட்டா சிஸ்டர் உரிமையோட கேட்பாங்க. அது வரலாற்று இன்னும் எத்தனை பாயிண்ட்ஸ் தேவைன்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி சேல்ஸ் நடத்துவாங்க. அந்த அளவுக்கு அந்த போட்டி பொறாம கசடு வஞ்சகம் இல்லாம எங்களோட கூட மொஹப்பத்தா பழகுற நல்ல உறவுகள் கிடைச்சிக்குது. அந்த என்ன நல்ல உறவுகள் தானே என் டீமுக்கும் ஜெசாக் அல்லா ஹைரா சொல்லி கொண்டு இதுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் சில பேர் நல்ல வசதியானவங்கள இருப்பாங்க. ஆனா உங்களோட அடையாளம் உங்களுக்குன்ட்டு ஒரு கௌரவம் தேவைன்னா உங்களோட கையில வருமானம் வேணும். அதுக்காக நீங்க இந்த அபெக்ஸோராவில் உங்களோட லீடர்ஸ் மாதிரி செல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்களும் எங்களை மாதிரியே நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நான் துவா செஞ்சுக்கிறேன். ஜிசாக் அல்லா ஹைரா. ஜிசாக் அல்லா ஹைர் ரிஸ்வானா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலேயே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும்போது இந்த ஆனந்த கண்ணீரே செல்லலாம். அந்த கண்ணும் கலங்குற எனக்கு. அல்ஹம்துலில்லா, எத்தனையோ பேர் லைஃப் எங்களோட எஃபெக்ட்ஸோரா மாத்தி இருக்கு. இன்னும் நிறைய பேர் லைஃப் இந்த எஃபெக்ட்ஸோரா மூலம் ஃபியூச்சர்ல மாற இருக்குங்கிறத எனக்கு ஹாப்பியா 100% ஷுவர் பண்ணி செல்லும். அல்ஹம்துலில்லா, எங்களுக்கு எல்லாருக்குமே அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அதை நாங்க சரியா பயன்படுத்தி இன்னும் நாங்க நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு போய் சேர்த்து இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாத லைஃபையும் நாங்க மாத்தணும். இன்ஷா அல்லா அல்லாஹ் எங்களுக்கு அதுக்கு துணை புரியணும். ஓகே, ரிஸ்வானா சிஸ்டர், உங்களோட ஸ்பீச் உண்மையிலே வேற லெவல். எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும். உண்மையிலே ஒருத்தர் அந்த இன்கம் எல்லாம் பார்க்கும்போது அது அவங்களோட முயற்சி. என்ன சும்மா நாங்க இதுல ஜாயின் பண்ணி இருக்கிறதால எங்களுக்கு ஒரு வருமானம் உண்டு ஏர்ன் பண்ணலாம். மேலே நாங்க முயற்சி செய்யணும். ஸோ முயற்சி செய்யறவங்களுக்கு எவ்ரி வீக் ஒரு இன்கமா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கம்பெனியால டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இதுல 250 முடிச்சுட்டு இன்னுமே இன்கம் ஏர்ன் பண்ணாம இருக்கிற லீடர்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகே, நீங்க முயற்சி செய்வீங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்குமே குயிக்கா நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இன்னுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிக்காத லீடர்ஸ் அதை குயிக்கா முடிச்சு அடுத்த கட்டம் இன்கமுக்காக நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் எங்களோட டீம்ல இந்த வீக் வீக்லி இன்கம் 40,000 ஏர்ன் பண்ணி இருக்கிறாங்க ஷமீமா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷமீமா சிஸ்டர். இவங்க எங்களோட ரிஸ்வானா சிஸ்டரோட டீம் மெம்பர். ஓகே, இவங்க மில்லியனர் கிளப் லீடரா இருக்கிறாங்க. இன்று கூட அவங்களோட குரூப்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க டோட்டலா எஃபெக்ட்ஸ் ஓரால 10 lakhs 10 லட்சம் டோட்டலா இது வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 year போல இவங்க ஜாயின் பண்ணி உண்மையிலே நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பெஸ்டான ஒரு லீடர். எல்லா விஷயங்களுமே பெர்ஃபெக்டா செய்யக்கூடியவங்க. ஸோ சமீமா சிஸ்டர், உங்களோட இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். நீங்க வீக்குக்கு 1 lakh 2 lakh 3 lakhன்னு சொல்லி லட்சக்கணக்கில் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கொள்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, உங்களால முடியும். உங்களுக்கு அதுக்குரிய டேலண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா
ரஸ்மிலா சிஸ்டர் அவங்க இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,10,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஸ்மிலா சிஸ்டர். ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் எவ்ரி வீக் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும், குயிக்காக நீங்கள் மில்லியனர் கிளப் டைட்டில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேம்மா. ரஸ்மிலா சிஸ்டர் இருக்கிறீங்களா? நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க விஸ்வானா சிஸ்டர். இருந்தால் நீங்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அல்லது செட்ல போடுங்க, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் தரேன். இருக்கிறீங்களா ரஸ்மிலா சிஸ்டர்? இருக்கிறாங்க சிஸ்டர். ரஸ்மிலா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. ரஸ்மிலா சிஸ்டர் உங்களுக்கு வந்து மைக் ஆன் பண்ணி உங்களுக்கு பேசலும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க ஷார்ட்டா ஷேர் பண்ணுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் கேக்குதா? ஓ கிளியர், நீங்க பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். என் பேர் வந்து ரஸ்மிலா. உம், நான் இதான் ஃபர்ஸ்டா பேசுறேன். எனக்கு எது பேசுறேன் என்ன பேசுறேன்னு ஒன்றும் விளங்குது இல்லை. எந்த லீடர் வந்து சஃபானா சிஸ்டர். சஃபானா சிஸ்டர் எனக்கு யார் எவர் என்ன ஏது ஒண்ணுமே தெரியா. அவங்கள இது வரைக்கும் எனக்கு தெரியா, கண்டதிங்கள ஒன்றும் இல்லை. ஆனா நல்லா பேசி எனக்கு ஓடர்ஸே வரல ஃபர்ஸ்ட்டுக்கு. எல்லாரும் சொல்றாங்க 1 இயர் ஆகிட்டு நான் 10 லட்சம் எடுத்திருக்கேன், 6 லட்சம் எடுத்திருக்கேன் அப்படி. ஆனா நான் 1 இயர், ஆனா இப்பதான் 1,10,000 எடுத்திருக்கேன். ஆனா ஒரு இடத்துல ஓடர்ஸ் வராம அப்படியோ பெடப்பாவி அப்படியோ நின்றுட்டேன். ஆனா சஃபான சிஸ்டர் தான், இல்ல உங்களுக்கு வரும் வரும், நீங்க செய்யுங்க பாருங்க, எடுப்பீங்க எடுப்பீங்க அப்படி அப்படின்னு சொல்லி ஊக்கம் தந்ததே அவங்க தான். அவங்களாலதான் நான் இப்பத்தைக்கு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் அவங்கவங்க நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன் இந்த சிலரிய வச்சு அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்றாங்க. எனக்கே அதே மாதிரி ஆசைகள் இருக்கு, சின்ன சின்னதா நிறைய ஆசை இருக்கு. ஆனா நான் அதுல எதையுமே இந்த அபெக்ஸரா சல்லில நான் இன்னை வரைக்கும் ஒன்றும் செஞ்சதில்லை. ஏன்டா நான் பெருசா ஒண்ணு செய்யணும்னு சொல்லி அந்த இதுக்காக இந்த சின்ன சின்ன ஆசைகளை தியாகம் செஞ்சுட்டு இன்னை வரைக்கும் வந்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம எனக்கு கீழே 4 பேர் இன்கம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதே கீழே இன்னமும் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. இப்ப நான் எடுத்தது இல்லாம நான் எடுத்த மாதிரி எனக்கு கீழே உள்ளாக்கள் அவ்வளோ பேரும், அதாவது வீக்லி வீக்லி என் டீம்ல எல்லார பேருமே, எல்லாரண்டா யார் சரி ஒரு ஆள்ற வீக்லி ஒருத்தர் பேர் நேம் சரி வரணுன்றதுதான் எனக்கான ஆசை. அதே மாதிரி 4 பேரை நான் இன்கம் எடுக்க வச்சிருக்கேன். மத்தாக்களை இன்கம் எடுக்கிறதுக்காக நான் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி கைட் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். மத்தது என்னண்டாக்கா, அந்த நஸ்ரா சிஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கு பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பயன்டா பாசு. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பாசன்ற மாதிரி நாங்க பேசுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க நான் பின்தயங்கிட்டே இருந்தேன். ஆனா ரிஸ்வானா சிஸ்டர் சொன்னாங்க, இதோட மோசமா பேசுறாக்கள் இருக்காங்க, நீங்க தைரியமா வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அழகா நான் வந்தேன். இப்ப எல்லாரும் அவங்கவங்களோட அந்த ஆசைகளை நிறைவேற்றினது சொன்னாங்க. நான் சொல்லலை. ஏன்டாக்கா நான் பெருசா ஒன்று ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த ஆசைக்காக நான் இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்கேன், போராடுறேன். உங்க எல்லார்ட்டையும் என் ஆசைக்கான சல்லி என் கைக்கு வந்து சேர்ந்ததுக்கு ஒரு நான் அதுக்கான ஒரு இதை சொல்லுவேன், இதான் இதான் இப்படித்தான்னு சொல்லி சொல்லுவேன். இதோட என் சின்ன ஒரு இதை முடிச்சுக்கிறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கலுங்க. ஃபர்ஸ்ட் அபெக்சராவுக்கும் அடுத்ததாக என் லீடர் சஃபானா சிஸ்டர் அவங்களுக்கு தான் நான் முக்கியமா சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் செலரி எடுத்ததுக்கு பிறகுதான் எனக்கு ரிஸ்வானா சிஸ்டரை தெரியும். அதுக்கு பிறகு ரிஸ்வானா சிஸ்டரே எனக்கு யார் என்ன என்று சரி, அதுக்கு முந்தி எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் தான் என்னை கைட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதோட நான் என் இதை முடிச்சுக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் எல்லாருக்கும். ஜிசாக்கல்லாஹ் ஹைர் ரஸ்மிலா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் ஒரு ஆள் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து எனக்கு ரிஸ்வானா சிஸ்டர் சொன்னாங்க உங்களுக்கு பேசுறதுக்கு பயம் என்ற மாதிரி. ஆனா வந்து அவ மோட்டிவேட் பண்ணினேன்னு சொன்னா. ஸோ நீங்க அழகா தான் பேசுனீங்க, எந்த வித அப்செட்டும் இல்லை. ஓகேவா? ஸோ நாங்க வந்து ஒரு விஷயத்துக்கு பயந்து பின்தங்கி இருக்கிறத விட அதை வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்க்கறது நல்லது. ஓகேவா? ஸோ அந்த வகையில இது உங்களோட ஆரம்பம். ஸோ இதே மாதிரி நீங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு வீக்கும் இன்கம் எடுத்து
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க ஜூம்ல தொடர்ச்சியா ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா ரிஸ்மியா சிஸ்டர். ஸோ இவங்க வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்மியா சிஸ்டர். ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியா நீங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். நான் நினைக்கிற மட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க போல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது எங்களுக்கு ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். அதுக்கு பிறகு நாங்க தொடர்ச்சியா நாங்க செஞ்ச அந்த விஷயங்களை கண்டினியூவா செய்துட்டு வரும்போது எங்களுக்கு அது சிம்பிளா இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்ப 250 முடிக்கிறதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்றதா இருக்கட்டும், ஆரம்பத்துல எங்களுக்கு என்னடா இது எங்களுக்கு செட் ஆகாதோ இந்த மாதிரி நிறையவே எங்களோட மைண்ட்ல ஓடும். ஸோ அதெல்லாம் நாங்க நினைச்சு நாங்க வந்து பின்வாங்காம நாங்க தைரியமா ட்ரை பண்ணுவோமா இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு வந்து இதுல வந்து சக்சஸ் ஆகலும். ஸோ அந்த வகையில நீங்க தொடர்ந்து நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா ரிஸ்லா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் வந்து 60,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்லா. இதே மாதிரி தொடர்ச்சியா நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ருஸ்தா மன்ஃபாஸ். இவங்க இந்த வீக் வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 1,80,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ருஸ்தா. நீங்களுமே தொடர்ச்சியா இது போல நல்ல இன்கம் வீக்லி ஏர்ன் பண்ணணும். குயிக்கா நீங்க மில்லியனர் கிளப் டைட்டில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஸோ அதே போல வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா ஷிஃப்ரா வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 60,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷிஃப்ரா. நீங்களுமே தொடர்ந்து நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும். எஃபெக்ட்ஸோரால ஒரு பெஸ்டான ஒரு லீடரா நீங்க வரணும்னு சொல்லி உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்னா முன்ஃபாஸ். இவங்க வந்து இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. எங்களோட அஸ்கியா சிஸ்டர் டீம். நீங்களுமே வந்து தொடர்ந்து எஃபெக்ட்ஸோரால இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்குமே வந்து நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும். எஃபெக்ட்ஸோரால நீங்க பெரிய ஒரு டீமை டெவலப் பண்ணி வீக்லி நல்ல ஒரு சேலரி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையும் நான் விஷ் பண்ணி கொள்றேன் அஸ்னா. ஓகே, எந்த சைட்ல வந்து நான் எல்லாரையும் விஷ் பண்ணிட்டேன். இந்த சைட்ல இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா லீடர்ஸையும் நான் விஷ் பண்ணி கொண்டு இதை தொடர்ந்து எங்களோட டீம்ல வந்து இருக்கிற மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸ் அவங்களோட சைட்ல இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸை விஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில வந்து பர்வீன் சிஸ்டர் நீங்க வந்து உங்களோட சைட்ல இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸை விஷ் பண்ணுங்க. ஓகே. Assalamualaikum and good evening. இந்த வீக் இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸ்க்குமே நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஷஃபா சிஸ்டர் டீம், அதே மாதிரி ரிஸ்வானா சிஸ்டர் டீம் எல்லாரையுமே விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களோட டீம்ல உள்ள மெம்பர்ஸை வந்து எங்க டீம்ல உள்ள மெம்பர்ஸை நான் விஷ் பண்றேன். என் பேர் வந்து ஃபர்வீன். நான் மில்லியனர் கிளப் மெம்பரா இதுல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் பெக்ஸோரால. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நஜா சிஸ்டர் அவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் இந்த வீக் எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நஜா சிஸ்டர். நீங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி இப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்கம்ன்றது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டு. எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இன்கம் நாங்க ஒர்க் பண்ணி கிடைக்கிறது வந்து பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஒன்று தாரு. ஏன்னா எங்களோட நெக்ஸ்ட் லெவலை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா செய்யறதுக்கு இந்த இன்கம்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அந்த வகையில ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க நஜா சிஸ்டர். அவங்க இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நஜா சிஸ்டர் நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்கள அன்மியூட் பண்ற ஆப்ஷனை தாரு. ஓகே சிஸ். அஸ்ஸலாமு நான் பேசுறது கிளியரா பாருங்க சிஸ்டர். ஓ சிஸ்டர் கிளியர். ஓகே சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நஜா.
நான் வந்து மெயினாக வந்து இந்த ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மூலமாக தான். அவள் தான் வந்து எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி வந்து சொன்னது, நல்ல ஒரு ஒர்க் ஈகிற எங்களுக்கு வந்து செய்ய இயலும், வெளியெல்லாம் போக தேவையில்லை, வீட்டில் இருந்துகிட்டே செய்யலாம் அப்படின்ட்டு. அதுவும் நான் பெருசாக வந்து அப்போது வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்று எனக்கு ஈக்கையில். அதுக்கு பிறகு தான் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒவ்வொரு லீடர்ஸ் மாரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், அவங்களோட ரெக்கார்டிங் அதெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் சரி நீங்கள் சொல்கிறதுக்காக செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு தான் இதுக்குள்ள வந்தேன். அதுவும் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்குள்ள வந்து நான் செஞ்சு தான் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து எனக்குள்ள உண்மையில வரையில. அதுக்கு பிறகு தான் அவ வந்து எனக்கு ஷஃபியா சிஸ்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து ஷஃபியா சிஸ்டர் தான் வந்து எனக்கு வந்து இந்த ஜாப்பை பற்றி ஃபுல்லாகவே வந்து மோட்டிவேஷன் பண்ணி நிறையவே வந்து என்னோட வந்து பேசினாங்க. அதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து மனசுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓ, நானும் வந்து ஷுவராக வந்து இதில் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு இன்கம் வந்து நானும் எடுப்பேன் அப்படின்ட்டு எனக்கு அப்போ அவரோட மோட்டிவேஷன்ல தான் வந்து ஒரு தைரியம் வந்துச்சு. அதுக்கு பொருளையும் தான் நானாகவே வந்து தேடி தேடி நானே வந்து படித்தேன். நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு தான் ஷஃபியா சிஸ்டர் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு பிறகு தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஷஃபியா சிஸ்டர் எனக்கு வந்து சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, நஜா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரை போட்டதுக்கு அப்புறம் வந்து 215 வந்து இருக்காதீங்க, நீங்க வந்து ஒரு டீமை வந்து உருவாக்குங்க, அதுதான் முக்கியமான விஷயம். இன்கம் எடுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து டீம் டெவலப்மெண்ட் தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நிறைய பேருக்கு வந்து நான் வந்து கால் பண்ணி பேசினேன். அப்படி காண்ற இடங்கள்ல நாங்கள் பப்ளிக் பிளேஸ்ல போகிறோம் தானே, அப்போ அங்கே அப்படி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசினது கூட பெருசா யாருக்கும் அப்படியான்னு கேட்டாங்களே தவிர ஜாயின் பண்ண இல்லை. இப்போ உண்மைதானே, யாரா இருந்தாலும் வந்து இப்போ நானே ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படிதான் நம்ப இல்லை அப்படி ஈக்கிற தானே. அதனால வந்து பொறவு அவங்களுக்கு கேள்விப்படத்தான் அவங்க எனக்கிட்டே பொறவு கேட்டாங்க. முடியாதுன்னு சொன்னவங்க கூட பொறவு வந்து என்னோட வந்து பேசினாங்க. இப்படித்தானா அவங்களோட ஜாப் பத்தி இவங்களும் சொன்னாங்க அவங்களும் சொன்னாங்க, அப்போ உங்களுக்கு கீழே சேர்றேன் அப்படி இப்படின்னு அவங்களே வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் நான் வந்து அவங்க எல்லாம் சேர்த்தேன். பிறகு வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தேன். அதுலயும் எனக்கு வந்து நிறைய பேர் கிடைச்சாங்க தான். அப்போ நான் சந்தோஷப்பட்டேன். எல்லாரும் வந்து சேருவாங்கன்னு பார்த்தா பெருசா யாரும் சேரையில. புறம் நான் பேசி அப்படித்தான் நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க. ஷஃபியா சிஸ்டர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் தந்திருந்தாங்க. அவங்களும் பேசி அப்படி நிறைய வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்க அவ்வளோ நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் நான் வந்து எனக்கு கீழே பெரிய ஒரு டீம் வந்து நான் உருவாக்கினேன். அதுக்கு பிறகுதான் நான் வந்து 250 பெருசா நினைச்சு அதை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு கேட்கவே இல்லை. நான் அதை விட்டுட்டு டீமை தான் உருவாக்கினேன். அவங்களுக்கு வந்து எல்லாம் தெளிவுபடுத்தி அந்த என் டீம் வந்து என்னைய விட்டு உடைஞ்சு போகாமைக்கு அப்படி ஒரு மாஷா அல்லாஹ் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் ஷஃபியா சிஸ்டர் மூலமா தந்ததால இந்த டீமை நான் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா வச்சிருந்தேன். அதுக்கு புறவுதான் நான் வந்து மெதுவா தான் நான் வந்து 250 வந்து முடிச்சது. அதுக்கு பிறகுதான் நான் பர்சனலும் நிறைய ஷாப்ஸை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். அதனால தான் வந்து எனக்கு வந்து இன்கம் வந்து கிடைச்சது. பெருசா யாரும் ஆர்டர்ஸ் வந்து போடல. ஆனா எங்க டீம்ல இருந்து இன்னும் வந்து இன்கம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்காதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு. அதுக்கு பிறகு நானே தான் எனக்கு பர்சனல் ஆர்டர் எல்லாம் போட்டுட்டு என்னோட ஷாப்ஸ் ஆக்டிவ் பண்ணி இன்கம் வந்து எடுத்தேன். உண்மையிலே வந்து நான் வந்து ஒர்க் வந்து வீட்டுல பூரா நிலைமையும் எனக்கு வந்துச்சு. என்னென்னா ஆர்டர்ஸ் வராது அந்த ரீசனால. அதுக்கு பிறகுதான் வந்து ஷஃபியா சிஸ்டர் சொன்னாங்க, ஆர்டர்ஸ் வருது இல்லைன்னு நீங்க வந்து விட்டுட்டு போவானம், இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால நீங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்க இதா இருந்தாலும் நீங்க வந்து டீமை பாருங்க, டீமுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு எனக்கு அவ்வளோ வந்து சப்போர்ட்டிவா வந்து இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் நான் வந்து
நானே என் பர்சனல் யூஸுக்கு வந்து நிறைய வந்து எனக்கு ஆர்டர்ஸ் போட்டுக்கொண்டேன். அடுத்து என் ஃபேமிலிக்குள்ள என் சிஸ்டர்ஸ் அப்படி வந்து ஒன்டெரா சோப்புக்கு வந்து அவ்வளோ விருப்பம். அவங்களோட பிரச்சனை எல்லாம் உண்மையில ஒன்டெரா சோப்பு சொல்றது வந்து அவ்வளோ நல்லா எனக்கு பெனிஃபிட்ஸ் எனக்கும் தந்துச்சு. ஃபேமிலியில டாக்டர் எல்லாரும் வந்து எடுத்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. அதுல இருந்து எனக்கு வந்து ஒன்சிரம் சோப்பை வந்து நான் யோசிச்சேன், நான் நிறைய சேல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சதுக்கு பிறகு வந்து ஷஃபே சிஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து ஐடியா வந்து தந்தாங்க. என்னன்னா ஷாப் ஆர்டர் வந்து எடுத்து பாருங்க அப்படின்னு. அதுக்கு தேவையான எல்லாமே உண்மையை சொல்ல போனா அவங்க வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு லீடர். எந்த டைம்ல எந்த விஷயத்த கேட்டாலுமே வந்து சொல்லி தருவா. அதே மாதிரிதான் எங்களோட ஃபர்வீன் லீடரும் எனக்கு வந்து ஷஃபியா சிஸ்டம் மூலமா தான் ஃபர்வீன் லீடர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கு முதல்ல எனக்கு அவங்க யாருன்னு தெரியா. புற புதுசு புதுசா தான் அவளோட பேசிக்கிறேன். மாஷால்னு வந்து என்ன விஷயம் கேட்டாலுமே டக்குன்னு வந்து ரிப்ளை பண்ணுவா. உண்மையிலே நாங்க வந்து ஃபர்வீன் லீடர் டீம்ல அந்த ஷஃபியா சிஸ்டர் ஃபர்வீன் லீடர் எல்லாம் லீடர்ஸா கிடைக்க எல்லாம் வந்து எங்களுக்கு வரக்கத் செஞ்சிக்கிறான்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகுதான் ஷஃபியா சிஸ்டர் சொன்னதுக்கு பிறகு வந்து நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஷாப் ஆர்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணி மாஷால்னு இப்ப நிறைய ஷாப் ஆர்டர் வருது. அடுத்து ஆஃப்லைன் மீட்டிங் செஞ்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஷஃபியா சிஸ்டர் தான் சொல்லி தந்தாங்க ஆஃப்லைன் மீட்டிங் எப்படி செய்யணும், என்ன பேசணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்ல வந்து பெருசா ஒன்றும் செய்யல, சிம்பிளா அதாவது சும்மா வாரவங்களை வச்சு பேசினது தான். அதுவும் என் சிஸ்டர்ட கிளாஸ் பிள்ளைகள் வந்து இருந்தாங்க, அவங்கள வச்சுதான் நான் வந்து பேசினேன். அதுலயும் வந்து இப்ப கேர்ள்ஸ் அப்படித்தானே, அவங்களுக்கு வந்து பியூட்டி ப்ராடக்டாவே பிடிக்கும் தானே. அப்ப அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணது கூட அவங்க நிறைய வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் புறவு வந்து தந்திருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் பெருசா ஆஃப்லைன் மீட்டிங் வந்து பிளான் பண்ணி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கலர் பிரிண்ட் அவுட் பண்ணி அப்படி நிறைய டிஃப்ரெண்டான ஐடியாஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அவ தந்திருந்தா. அதை வச்சு நாங்க சரின்னு சொல்லி செகண்ட் ஆஃப்லைன் மீட்னே அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு முடிச்சோம். அதுவும் பெரிய சந்தோஷமாயிருந்துச்சு. அதுல வந்து எங்களுக்கு நிறைய ரெக்ரூட்மெண்ட் கிடைச்சது எங்களோட டீமுக்கு மாஷால்னு. நிறைய எனக்கு கீழே சேர்ந்த என்ன டவுன்லைனா செய்கிறாங்க. அதாவது ஷாப் ஆர்டர் வந்து அவங்களும் கலெக்ட் அவங்களுக்கும் ஷஃபியா சிஸ்டர் வந்து பழக்கி கொடுத்தாங்க எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து என்ன அந்த ஃபெடப்னஸ் வந்து இருந்தாலும் உண்மையில யாருக்கும் ஃபெடப்னஸ் வராம இருக்கிறது இல்லையா. எல்லாருக்கும் வந்து ஃபெடப் ஆகுற ஒரு சுச்சுவேஷன் வந்து தான் ஆகும். அதே போலதான் எனக்கும் நிறைய வந்து இது அந்த ஓடஸ் வராத காரணத்தால. அடுத்தது சில பேருக்கு எவ்வளவு சென்னாலும் வந்து புரியாது. அப்படி டீம் டெவலப்மெண்ட் செஞ்சதுலயும் நிறைய அப்படி ஆவிக்கிறேன். அதுலயும் வந்து ஷஃபியா சிஸ்டர் தான் வந்து செல்லுவா, இப்படி எல்லாம் நீங்க இருக்க வேணும், கவலைப்பட வேணும், எல்லாம் சரி வரும், உங்களால ஏலும் நஜ்தா, நீங்க இதை செஞ்சு பாருங்களே அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து என்னவும் சொல்ல தெரியும். அவ பேசினாலே எனக்கு வந்து மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னாலே மேலும் அத்தானே இவ சொல்றா அப்படின்னு. சரி ஓகே சிஸ்டர், நான் செஞ்சு பாக்குறேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு தான் பதில் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நானே என் மைண்ட் செட்டை கிளியர் பண்ணிட்டு என் டவுன்லைனர்ஸோட நானே பேசி புரிய வச்சு அப்படி நடந்திக்கிறேன். அவன் சொல்லி தருவா டவுன்லைனர்ஸோட வந்து நீங்க ஒரு லீடர்னு இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுங்க, அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேளுங்க, அவங்களோட நல்லா க்ளோஸா பழகுங்க. அப்ப அவங்களோட பிரச்சனையை அவங்க சொன்னா அந்த அவங்களோட பிரச்சனையா தீர்த்துட்டு பிசினஸ் விஷயத்த அவங்களுக்கு பார்க்கலும் தானே, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கலும் தானே அப்படின்னு வந்து சொல்லி தருவா. அதே போல அவ எப்படி எங்களோட நடந்துக்கிறாவோ அதே போல நாங்களும் வந்து எங்க டவுன்லைனர்ஸோட நடந்துக்கணும். இப்ப மாஷால்ண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஃபெடப்னஸுமே இல்லை, வராது. அப்படி வந்தாலும் அந்த மைண்ட் செட்டை மாத்தி ரிலாக்ஸ் பண்ணிக்க கூடிய அந்த நம்பிக்கை வந்து எனக்குள்ள இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட ஷஃபியா சிஸ்டர் தான். அவருக்கு நான் வந்து இந்த தருணத்துல தேங்க் பண்ணிக்கொள்றேன். உண்மையிலே பெஸ்டான ஒரு லீடர் அவ. அதே போல நிறைய கான்ஃபரன்ஸும் செய்வா எங்களுக்கு. ஒவ்வொரு லீடர்ஸ் மாரோட பேசி பெரிய பெரிய அஃப்ரா சிஸ்டர், ஃபர்வீன் சிஸ்டர் அவங்களோட எல்லாம் பேசி, அந்த அஸ்னா சிஸ்டர் அவங்களோட எல்லாம் பேசி எங்களோட டீம் கொஞ்சம் கீழே போகக்குள்ள டக்குன்னு வந்து கான்ஃபரன்ஸ் செய்வா. அவட பிஸியான ஷெடியூல்ல வந்து இப்ப ஈக்கிறது கொஞ்சம் இருந்தாலும் அந்த மத்த லீடர்ஸ் மாதிரிக்கு எங்க டீமை வந்து பார்க்க சொல்லி கொடுத்திக்கிறா. அதே மாதிரி அவங்களும் மாஷால் எங்க டீமுக்கு கான்ஃபரன்ஸ் செய்யறாங்க, எங்க டீமை பாக்குறாங்க. அவ்வளோ மாஷால் நல்லா ஆக்டிவா எங்களோட டீம் வந்து கொண்டு போறாங்க. ஜிதாக்குல எல்லாருக்கும் உண்மையிலே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒர்க் வந்து நல்ல ஒரு ஒர்க்கா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல கொஞ்சம்
கசப்பா இருந்தாலும் இப்ப போ வந்து அந்த இனிக்குன்னு சொல்ற போத உண்மைக்குமே ஒர்க் பண்ண ஆசை இது. ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துப்போ அடுத்த இன்கம் எப்படி எடுக்கிறது, என்ன செய்யணும், எந்த ஷாப்பை ஸ்ட்ராங் பண்ணணும், எந்த இந்த சைட்டை நாங்க பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசையோட வந்து நாங்க வந்து புக் மெயின்டைன் பண்ற ஷஃபே சிஸ்டர் எங்களுக்கு சொல்லி தந்தீங்க புக் மெயின்டைன் பண்ண சொல்லி புக் மெயின்டைன் பண்ற அப்படி நிறைய இது நாங்க செய்யறோம். கான்ஃபரன்ஸ் செய்யறோம். எங்களை வந்து அவ வந்து நாங்க 250 முடிக்க முன்னிக்கே ஒரு 5-6 பேர் கிட்ட எங்களுக்கு லீடர்ஸ் டீம் ஒன்று உருவாக்கி லீடர்ஸ் மார் ஆக்கிட்டாங்க. அப்ப நாங்க தான் எங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா பொறுப்பையும் எடுத்து செஞ்சு பார்த்து அப்படித்தான் மாஷால்ண்டு நல்ல தெளிவொண்டிக்குது. இன்ஷா அல்லா இன்னமும் வந்து முன்னுக்கு போயலுமென்ற நம்பிக்கை எனக்குள்ள இது. அதுக்கு முக்கியமாக ஷஃபியா சிஸ்டர் தான் காரணம். அடுத்து வந்து நான் இன்னைக்கு இன்கம் எடுத்தது போல என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் என்னைய வந்து அறிமுகப்படுத்தின என் ஃப்ரெண்டும் 2 பேரும் ஒரே நாள்ல தான் இன்கம் எடுத்தது. அது சொல்ல இல்லாத அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிக்குது. சைல்ட்ஹுட்ல இருந்து எனக்கு ஒன்றா படிச்ச கிளாஸ்ல தான் ஒன்றா படிச்ச என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு கொஞ்சம் எங்களோட ஏரியால இருந்து அவங்களோட ஏரியாவுக்கு போகணும். அதுவும் 2 பேரும் வந்து சேர்ந்து தான் எல்லாமே செய்யறது. ஷாப் ஆர்டர் போறண்டாலுமே தான், ஆஃப்லைன் மீட்டிங் செய்யறதாலுமே அப்படி எல்லாம் செஞ்சுட்டு பேசிக்கொண்டதும் அதே போலதான் இன்ஷால்லா இன்கம் எடுக்கிறதா இருந்தா ஒரே நாள்ல தான் எடுக்கணும் அப்படின்னு அதே போல அல்லாஹ் ஹைராக்கி வச்சான் எங்களோட ஆசைய. 2 பேரும் ஒரே நாள்ல இன்கம் எடுத்தோம். சொல்ல இல்லாத அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்த என் ஃபர்வீன் சிஸ்டர், அஃப்ரா சிஸ்டர், மிச்சம் கூடவே எனக்குள்ளே என் ஓன் சிஸ்டர் மாதிரி இருந்து என்னை மோட்டிவேஷன் பண்ண சஃபியா சிஸ்டருக்கு ஜஸாக்கல்லாஹ். இது போல இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே வந்து லீடர்ஸ்மார் சொல்றதை மதிச்சு அவங்க சொல்றதை கேட்டு வந்து ஒர்க் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்து உங்களை வந்து அப்படியே கைட் பண்ணி கூட்டி கொண்டு போவாங்க. இவ்வளவுதான் என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். ஃபர்வீன் சிஸ்டர் வாய்ப்பு தந்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ். ஓகே, ஜசாக்கல்லா ஹைரா சிஸ்டர், உண்மையிலுமே சூப்பர்பா இருந்துச்சு. ஃபுல் டீட்டெயிலாகவே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. உண்மையிலே அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும், உங்களோடையும் டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து முகமது பிரதர், அவரும் கூட இந்த வீக் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து எடுத்திக்கிறாங்க 10,000. கங்க்ராச்சுலேஷன் முகமது பிரதர், நீங்களும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து சில்மியா சிஸ்டர், நஜா சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. இவங்க தான் சில்மியா சிஸ்டர். அவங்களும் இந்த வீக் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சில்மியா சிஸ்டர். நீங்களும் உங்களோட டீமை நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு போவேணும். அடுத்தடுத்த வீக் வந்து நீங்களும் குயிக்கா இன்கம் எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து ஹமீத் பிரதர், இவரும் வந்து இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திக்கிறேன். அதே மாதிரி அவரோட டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு சொன்னா 20,000. கங்க்ராச்சுலேஷன் ஹமீத் பிரதர். அடுத்தது வந்து அஸ்ரா ரம்ஜான் சிஸ்டர், இவங்க இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 30,000 எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவங்க வந்து பொதுவா எங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு முகமா தான் நிக்குது. வாய்ஸா ஏன்னா நிறைய கான்ஃபரன்ஸ் கால் செய்யறாங்க, அதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க குரூப்ல எல்லாம். இன்றைக்கும் கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஸ்ரா சிஸ்டர், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷனை தர. ஓகே சிஸ்டர். ஜசாக்கல்லா ஹைர் சிஸ்டர். ஜசாக்கல்லா ஹைர் ஃபர்வீன் சிஸ்டர். இன்கம் எடுத்ததை விட நீங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு பெரிய அங்கீகாரம் ஆகிக்குது. ஜசாக்கல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், வணக்கம், குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் மிஸ்ஸஸ் அஸ்ரா ரம்ஜான். நான் மிஸ்ஸஸ் அஃப்ரா அனஸ் அவங்க டீம்ல இருக்கிற சஸ்னா சிஸ்டர் டீம் மெம்பர். அல்ஹம்துலில்லா, இந்த வீக் இன்கம்காக முதல்ல நான் வந்து அல்லாஹ்க்கு தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது நான் இந்த செஷன்ல ஜாயின் ஆகிக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான். ஸோ நீங்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷலான ஆக்கள் என்னைய பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்பெஷலான ஆக்கள்கிட்ட முன்னுக்க நான் எனக்கு ஒரு தேங்க் பண்ணணுமே நினைக்கிறேன். அது எனக்கு ஸ்பெஷலாக இருக்கும், எனக்கான அங்கீகாரம்
அங்கீகாரமா இருக்கும் என்று சொல்லி. ஸோ தேங்க்யூ அஸ்ரா. ஏன் நான் எனக்கே தேங்க் பண்றேன்னு சொன்னேன். நான் இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்க போக்குல நிறைய ஃபெயிலியர், ஸ்ட்ரகிள்ஸ், பிஸி ஷெடியூல், வேற டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இப்படி எல்லாமே ஒர்க் லோட். இப்ப கூட நான் ஒரு ஒர்க்ல ஜாயின் ஆகிக்கிறேன். ஸோ இப்படி எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து இதுல வந்து விடாமுயற்சியோட தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிற அந்த மனசுக்காக நான் எனக்கு தேங்க் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது நான் வந்து ஸ்கிரீன்லயே விளங்கும் பாருங்க, என் பேர்கிட்ட ஒரு பேர் ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும். அந்த பேர் ரம்ஜான். அவர் என் ஹஸ்பண்ட். இந்த பிசினஸ் எனக்கு இந்த வாய்ப்பு வந்ததுமே நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நான் இதை ஜாயின் பண்ணி செஞ்சு பார்க்கவா, இது நல்லா இருக்கும் என்று தோணுது அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அஸ்ரா நீங்க செய்தீங்க, நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஸோ நீங்க நம்பிக்கையா நீங்க செய்யுங்க, உங்களோட முடிவு என்றைக்கும் சரியா இருக்கும். அவர் அன்றைக்கு சொன்ன அந்த எஸ், இன்றைக்கு நான் உங்களோட முழுக்க நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஸோ அவருக்கு தேங்க் பண்றேன். அடுத்தது நான் நீங்க ஸ்பெஷலா கட்டாயம் தேங்க் பண்ணியே ஆக வேண்டிய ஆக்கள் என்று சொன்னா அஃப்ரா சிஸ்டர், சஸ்னா சிஸ்டர். இன்னைக்கு நான் டோட்டல் இன்கம் 30,000 தான் எடுத்துக்கிறேன். இன்ஷா அல்லா இதுக்கு போறோம் நான் தொடர்ச்சியா எவ்வளவு இன்கம் எடுத்தாலும் ஒரு மேக்சிமமா நாங்க ஒரு மேனேஜர், சீனியர் மேனேஜர் அந்த லெவலுக்கு வந்தாலும் ஏண்ட நன்றி சொல்ற அந்த வார்த்தைகள் இவங்க 2 பேர்ட்டு பேர் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏண்டா நான் இந்த பிசினஸ் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா தான் நான் ஜாயின் ஆகினேன். அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டிருந்தாங்க, இதுல வந்து நீங்க வந்து எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, இது வந்து வீட்டுக்குள்ளே இருந்து உங்களோட ஃபிளெக்சிபிள் டைம் ஷெடியூல்ல செஞ்சுட்டு இருக்கேடும், வீக்லி இன்கம் எடுக்கலும், அப்படியான விஷயங்கள் எல்லாம் அதுல இன்க்ளூட் பண்ணிருந்துச்சு. ஸோ நான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு உடனே அந்த கான்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். அப்ப சஸ்னா சிஸ்டர் தான் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு உண்மையிலேயே இந்த பிசினஸ் வந்து பிறகு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இந்த பிசினஸ், ப்ராடக்ட் செல்லிங், சொல்ல போன இந்த எபெக்ஸோரா, இந்த இதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு புதுசு. பிசினஸ் நாலேஜ் எனக்கு ஜீரோ. ஸோ ஆனாலும் என்னையே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. என் உமா அப்பா தான் எனக்கு அஸ்ரான்ற பேரை தந்தாங்க. ஆனா அவங்களுக்காக, இந்த அஸ்ரான்ற பேருக்காக நான் என்ன செஞ்சேன், என் உமா அப்பாவுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. அதுவும் இல்லாம எனக்கு கூட சப்போர்ட்டிவ் என் ஹஸ்பண்ட்க்கு நான் அவருக்கும் ஏதாவது செய்யணும், என் ஃபேமிலிக்கும் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் என்னைய சஸ்னா சிஸ்டரோட கண்டெக்ட் பண்ண வச்சுச்சு. அப்ப நான் சஸ்னா சிஸ்டர்கிட்ட கேட்கவும் அவங்க எனக்கு எல்லாமே சொல்லி தந்தாங்க. அவங்கள உண்மைக்கு சொல்லப்ப நான் அவ்வளவு நச்சரிச்சுக்கிறேன். இதை பத்தி சொல்லுங்க, இது என்னது இன்கம்ன்றீங்க, இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, இது எப்படி சேல் பண்றது, எல்லாமே நான் அவங்கள்ட்ட கேட்டேன். ஸோ அவங்க எனக்கு உண்மைக்கும் நிறையவே என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள், டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே அவங்க தான் சொல்லி தந்தாங்க. அவங்களோட மூலமா தான் எனக்கு நிறையவே கிடைச்சிச்சு. அதுக்கு போறோம் இந்த குரூப்ல ஜாயின் ஆகினதும் அந்த குரூப்ல வந்து எங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வரும். அப்ப அந்த அப்டேட்ஸ்ல தான் நான் வந்து மேல அந்த யார் சென்ட் பண்றாங்கன்ற பேர் வரும் தானே. ஸோ அதுல வந்து அஃப்ரானஸ்ன்றது பேர் இருந்துச்சு. அப்பதான் எனக்கு விளங்கிச்சா, இப்படி ஒருத்தர் தான் எங்களுக்கு வந்து சென்ட் பண்றாங்க, இப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரியாது அவங்க யாருன்னு சொல்லி கூட. இப்ப இவங்க தான் எங்களோட லீடர் அப்படின்னு சொல்லி சஸ்னா சிஸ்டர் சொன்னது மட்டும் தான், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க போடுற அப்டேட்ஸ் மூலமா நிறைய நாலேஜ் நான் கெயின் பண்ணேன். அவங்க எங்களுக்கு வந்து குரூப்ல வந்து அந்த கான்ஃபரன்ஸ் கால் வைக்கிறாங்க, நிறைய அப்டேட்ஸ் போடுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஸோ அவங்க எவ்வளவு பிஸியான ஷெடியூல் இந்த கால் எல்லாம் செய்யறாங்கன்றது, அவங்களோட ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் காலையும் நான் ஜாயின் ஆகிக்கிற நேரம், அப்ப அவங்க பேசிட்டு இருக்கிற நேரம் கிட்ட வந்து அவங்களோட புள்ள உம்மான்னு சொல்ற அந்த வார்த்தை எனக்கு நிறைய தடவை கேட்டுக்குது. ஸோ அப்பதான் விளங்கிச்சு இவங்க எல்லாம் எவ்வளவு பிஸியான ஷெடியூல்ல இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ என் லீடர்ஸ் எவ்வளவு ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களோட இந்த வார்த்தைக்காகவது நான் இதை வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு என்னை தலைக்கெடுத்து நான் இதை கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு சொல்ற அந்த எண்ணம் வந்துச்சு. ஸோ இதுதான் என் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பெக்ஸோராக்கு நான் ஏன் வந்தேன்ற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். எனக்கான அங்கீகாரம், எனக்கான அந்த ஐடென்டிட்டி எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது இங்க நான் தேங்க் பண்ணணும் என்று நினைக்கிறது எங்களோட அந்த லீடர்ஸ் மாதிரி எல்லாரையுமே. ஜூம் செய்யறாங்க அந்த லீடர்ஸ் மாதிரி எல்லாரையுமே சொல்லணும் என்று சொன்ன, பேர் குறிப்பிடணும் என்று சொன்னா சஃபா சிஸ்டர், வேற ஹிருனா சார் கூட நான் சொல்லணும், வேற ருஷானி சிஸ்டர், வேற எங்களுக்கு அந்த ரிஸ்வானா சிஸ்டர், ஃபெரோசா சிஸ்டர், முசஃபிரா சிஸ்டர், இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த அஸ்மினா சிஸ்டர், வேற அஸ்ரா அன்சல் என்று சொல்லி ஒரு சிஸ்டர், வேற வந்து மும்தாஜ் சிஸ்டர், இப்படியானவங்க பேரெல்லாம் எனக்கு ஏன் இவ்வளவு மனப்பாடம் என்று சொன்னா இவங்களோட அந்த ஒரு வார்த்தைகளும் தான் என்னை ஷேப் பண்ணிக்குது. உண்மைக்கும் நான் இந்த பிசினஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே, நான் ஒரு ஜீரோ நாலேஜ்ல தான் வந்தேன். நான் ஒரு வெள்ளை பேப்பரா தான் இந்த பிசினஸ்க்கு வந்தேன். என்னைய ஒரு அழகா டிராயிங் கொண்டு வரைய வச்சதே இவங்க எல்லாரும் தான்.
ஸோ கட்டாயம் எனக்கு உண்மைக்கும் சொல்ல போனா இந்த இன்கம் எடுத்ததுல ஒரு பங்கு என்ற பங்கு இருக்கும் என்று சொன்னா மத்த பங்கு எல்லாமே இவங்க இந்த லீடர்ஸ் மாட்ட வார்த்தைகள்ல தான் இருக்குது. அவ்வளோ மோட்டிவேட் பண்றாங்க. நான் உண்மைக்கும் மேக்சிமம் என்னால முடிஞ்சு 100% நான் வந்து ஜூம் அட்டென்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் அவ்வளவு வெட்டியா இருக்கிறேன் நினைக்காதீங்க. நானும் அவ்வளோ பிஸி ஷெட்யூல். ஆனாலும் எனக்கு அந்த ஆர்வம், இந்த லீடர்ஸ் மார் எங்களுக்கு காட்டின அந்த வழிகாட்டுதல், அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. நானும் இதுல வந்து ஜாயின் ஆகணும், நானும் இதுல என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும் என்று சொல்லி. சஃபா சிஸ்டர் அவங்க இந்த ஜூம் செஷன்ல ஒரு தடவை சொன்னாங்க, இப்ப இந்த பெக்ஸோரான்ற சிஸ்டம்ன்றது இப்ப எனக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு மாதிரி, இப்ப நியூ ஜாயின் ஆறவங்களுக்கு ஒரு மாதிரி, அப்படி எல்லாம் இல்ல தானே. இப்ப பெரிய பெரிய இன்கம் எடுத்தவங்களுக்கும் அதே சிஸ்டம், அதே வெப்சைட், அதே ஆப், அதே ப்ராடக்ட், அதே பிரைஸ் லிஸ்ட், அதே ஆர்வி, அதே தானே இங்க எனக்குமே இருக்குது. சோ அதே விஷயத்த செஞ்சு ஒருத்தருக்கு வீக்லி லட்சக்கணக்கில் இன்கம் எடுக்க இயலுமெண்டா, ஒருத்தருக்கு வீக்லி தொடர்ச்சியா இன்கம் எடுக்க இயலும் என்று சொன்னா, ஒருத்தருக்கு எபெக்ஸ் என்ன சொல்றது மில்லியனர் கிளப் மெம்பர், டைமண்ட் எக்ஸிகூட்டிவ், பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைட்டில் அச்சீவ் பண்ண இயலும் என்று சொன்னா, இதே மாதிரி இருக்கிற ஒரு லேடி தானே நானும், ஏன் எனக்கு ஏலாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் எனக்குள்ள வந்துச்சு. சோ இந்த நேரத்துல நான் வந்து மிஸ்ரா சிஸ்டரையும் கட்டாயம் மென்ஷன் பண்ணியே ஆகணும். நான் என்னோட பர்சனல் லீடர்ஸை தாண்டி நான் கனெக்ட் ஆன ஒரு லீடர்ன்னு சொன்ன மிஸ்ரா சிஸ்டர். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்க எல்லாருக்குமே என் மனசுல அவ்வளோ பெரிய ஒரு மரியாதையும் இரக்கமும் அவ்வளோ நிறையவே இருக்குது. ஸோ அந்த மரியாதையும் இரக்கமும் அந்த ஒபீடியன்ட்டும் தான் ஐ திங்க் நான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணமே இருக்கும். மிஸ்ரா சிஸ்டர் ஒரு வார்த்தையும் அவ்வளோ மோட்டிவேஷன்ல இருக்கும். நான் வந்து உண்மைக்கு சில வேலை அவங்க மெசேஜ் வந்தா என் வேலையெல்லாம் முட்டுட்டு உடனே போன் எடுத்து என்ன சொல்றாங்கன்னு உடனே எவ்வளவு பிஸி ஷெட்யூலா இருந்தாலும் எடுத்துட்டு நான் பாத்துருவேன். எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது ஒரு லீடர்ஸ் மேடையும். மிஸ்ரா சிஸ்டர் மெசேஜுக்கு மட்டும் இல்லை, நான் அஃப்ரா சிஸ்டர் மெசேஜா இருந்தாலும் அப்படித்தான். எனக்கு அவ்வளோ விருப்பம் இந்த லீடர்ஸ் மாற. ஸோ இவங்களோட வழிகாட்டுதல் தான் உண்மைக்கும் எனக்கு வந்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இருக்குது. ஸோ முதல்ல வந்து நாங்க இந்த ஆர்டர்ஸ் எடுக்கிற விஷயத்தை பத்தி பார்த்தோம் என்று சொன்னா, நான் ஆர்டர்ஸ்க்காக வந்து முதல்ல எங்களுக்கு நேம் பேங்க் தான் எழுவ சொன்னாங்க. அப்ப அந்த நேம் பேங்க்ல முதல்ல இருந்ததே என்ன சொன்னாங்க, உங்களோட பேரை முதல்ல எழுவுங்கன்னு சொன்னாங்க. அப்ப முதல்ல இருந்தது அஸ்ரான்ற ஏண்ட பேர் தான். சோ அடுத்தடுத்து என் புள்ளேல், என் உமா வாப்பா, இப்படி என் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட பேர் தான் இருந்துச்சு. சொல்ல போனா நான் கஸ்டமர்ஸ் என்று சொல்லி நான் வெளியில போக வேண்டிய அவசியமே இருக்கல. சொல்ல போனா நானே இதுக்கு ஒரு கஸ்டமர் தான். எனக்கே 1008 ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, என் புள்ளேலுக்கு இருக்குது, என் உமா அப்பாவுக்கு சுகர், டயபெட்டிக், பிரஷர், கால் வருத்தம், மேல் வருத்தம், இப்படி எல்லா விஷயங்களும் எங்களோட வீட்டுக்குள்ள எந்த சர்க்கிள்லயே இருக்குது. சோ ஆர்டர்ஸ், கஸ்டமர்ஸ் நான் வெளியே போக வேண்டிய அவசியம் பெருசா எனக்கு இருக்கல. ஆனாலும் வெளியே போகாமையும் இல்ல. நான் முதல்ல போக்கஸ் பண்ணது என்னைய, ஏண்ட குடும்பத்தை. முதல்ல ஆரோக்கியம்ன்றது மாற்றம்ன்றதும் எனக்கிட்ட இருந்து தான் உருவாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு உருவாகிச்சு. சோ நான் எனக்கிட்ட இருந்தே தான் ஆர்டர்ஸ்கள் எல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணேன். அடுத்த விஷயம், நான் இந்த டீமை டெவலப் பண்ற டைம்ல கூட நான் என்ன டீமை டெவலப் பண்ண போல யாருக்குமே இன்கம் ஆசையை நான் உருவாக்கல. ஆரம்பத்துல நான் எல்லாருக்குமே சொன்ன ஒரு வார்த்தை, என் ரெக்ரூட்மெண்ட்ஸ் என் டீமுக்குள்ள உங்கள்ட்ட கேட்டீங்கடா விளங்கும், நான் எல்லாருக்குமே நான் சொன்ன வார்த்தை, நாங்க வந்து உண்மையிலே தொலைச்சது எங்கட காசு பணத்தில, நாங்க தொலைச்சது எங்கட ஆரோக்கியம். அது வந்து எல்லாத்துக்கும் பார்க்க முக்கியம். சோ அந்த நாங்க தொலைச்ச அந்த ஆரோக்கியத்தை திருப்பி தாரது தான் இந்த எபெக்ஸோரா கம்பெனி. சோ கட்டாயம் இதுல இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்க வந்து எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு இன்கமும் கிடைக்கும். அது மூலமா உங்களுக்கு நீங்க எடுத்து கொடுக்கறவங்க தார அந்த ஃபீட்பேக் மூலமா உங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியும், அந்த சொல்லுவாங்க அல்லாட அந்த கடவுள்கிட்ட அந்த பொருத்தமும் கிடைக்கும் தானே. மனசார அவ்வளவு வாழ்த்துனாங்க. நான் ப்ராடக்ட்ஸ் எடுத்து கொடுத்த ஒரு எனக்கு கஸ்டமர்ஸுமே அவ்வளோ வாழ்த்தி அவ்வளோ திருப்ப அவங்களே எனக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸா கூட மீக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் ஆர்டர்ஸ்லயும் ட்ரை பண்ணது. ஆரம்பத்துல இந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் எங்களோட வீட்டுக்குள்ளதான் நான் தெளிவுபடுத்தினேன். நீங்க வந்து சும்மா மறந்து அதுவளுக்கு செலவு பண்றதுக்கு பார்க்க, இப்படி ஆரோக்கியமான விஷயங்களை நாங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்ப ஆரோக்கியமான விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணினேன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு அந்த மருந்துக்கான அந்த செலவும் மருந்துக்கான தேவையும் வந்து குறைஞ்சிடும். சோ நாங்க வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல நாங்க மெயின்டைன் பண்ணிடலாம். இப்ப வளர்ந்து வர என் பிள்ளைகளுக்கும் அந்த விஷயத்த நான் கொடுத்தேன்னு சொன்னா பொறவு வந்து அவங்க பெரிய அந்த தொற்றா நோய்கள், சுகர், பிரஷர், அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க ஆளாக மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க இப்பவே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்து இதுல வந்து தொடர்ந்து இருக்கணும். இந்த ப்ராடக்ட்ஸ் மேல வந்து அவ்வளவு ஒரு ஆசை. உண்மைக்கும் சொல்ல போனேன்னு சொன்னா இந்த ப்ராடக்ட்ஸையும் இந்த வாய்ப்பு இருக்குதானே, இந்த எபெக்ஸோரால் இந்த வாய்ப்பு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த வாய்ப்பையும்
எல்லாத்தையும் தந்த இந்த கம்பெனிக்கும் இந்த சாமனுக்கும் நாங்க செய்யற ஒரு கிராட்டிடியூட் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை நாங்க வாங்கி பாக்குறது தான், அந்த ப்ராடக்ட்ஸை நாங்க வந்து யூஸ் பண்றது தான், அந்த ப்ராடக்ட்ஸை நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றது தான். ஸோ அதுதான் நான் வந்து இது வந்து நான் கிராட்டிடியூடா தான் செய்யறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்தாரு எங்களோட சேர்மன் சொல்லி. ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து நான் என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவை. என் லைஃப்ல வந்து ஒரு நிலைமையில இருந்து இன்னொரு நிலைமைக்கு நான் மாறணும் என்று சொன்னா அதுக்கு வந்து ஒரு இன்கம் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அப்ப அந்த இன்கம் வந்து எனக்கு வந்து வெளியில போயிட்டு ஏர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொன்னா எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. ஸோ கட்டாயம் நான் வந்து வீட்டுக்குள்ள இருந்து எல்லாமே செய்ய வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் எனக்கு இருந்துச்சு. ஸோ லைஃபை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயமும் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்காகத்தான் நான் இந்த பிசினஸ் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த வாய்ப்பை தந்தவங்களுக்கு நான் கிராட்டிடியூடா இருக்கணுமே. ஸோ அது வந்து எப்பவும் நான் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதுவும் இல்லாம என்ன டீம்னு சொல்றதுக்கு பதிலா என்ன ஃபேமிலின்றது நான் சொல்லுவேன். அதுல அந்த டீம்ல இருக்கிறவங்க இதுல ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க, சில பேர் ஜாயின் பண்ணாதவங்க. ஸோ உங்க எல்லாரோட முன்னிலையிலும் நான் சொல்றேன், நான் உங்க எல்லாருக்கும் என்றைக்கும் சப்போர்ட்டா இருப்பேன். எப்பவுமே அஸ்ரா உங்களோட இப்ப இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி என் லீடர்ஸ்க்கு நான் இங்க ஒரு ப்ராமிஸ் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். இன்னும் உங்களுக்கும் நான் நன்றி என்ற வார்த்தையை சொல்லி இங்க முடிக்க இயலாது. ஏன்னா நீங்க எனக்கு செஞ்சது வந்து நிறைய. அஃப்ரா சிஸ்டர், சஸ்னா சிஸ்டர், இவங்க 2 பேரும் ஸ்பெஷல் எப்பவும். ஸோ உங்களுக்கு உண்மைக்கும் நன்றி சொல்லி முடிக்க இயலாது. இன்ஷா அல்லாஹ் என்னால முடிஞ்சது என்னன்னு சொன்னா அஸ்ரா வந்து எந்த டீம் அப்படின்ட்டு நீங்க சொல்லி ஒரு பெருமிதம் கொண்டு வர வரைக்கும் நான் வந்து அடுத்தடுத்த லெவல் போறது தான் நான் உங்களுக்கு சரி கிராட்டிடியூட்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதையும் நான் வந்து கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் செய்வேன். என் கன்சிஸ்டன்சியை பத்தி நான் சொல்லணும் என்று சொன்னா நான் வந்து ஒரு தண்ணின்னு நான் சொல்றேன். ஒரு தண்ணி வந்து மேல இருந்து வருதுன்னு சொன்னா அது அந்த கல்லுக்கு மேல வந்து உளுந்து கொண்டே இருக்கும் தானே. அது உளுந்து 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 என்ன ஆகும்டா ஒரு கட்டத்துல அந்த கல்லு வந்து பெரிய பாறாங்கல்லே உடைஞ்சிரும். அது உடைஞ்சித்தான் ஒரு நீர்வீழ்ச்சியை வந்து உருவாகுது இல்லையா. இது அந்த தண்ணிட அந்த கன்சிஸ்டன்சி, தண்ணிட அந்த பவர். ஸோ அதே மாதிரி தான் நானும் ஆரம்பத்துல என்னத்தான் தடங்கள் என்ன வந்தாலும் இல்ல பரவாயில்ல செய்வேன் உறுதியா நான் போராடினது இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தொடர்ச்சியா ஒரு இன்கம் வர ஒரு நிலைமைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்துக்கிறேன். ஒன்றே ஒன்று சொல்லி என் ஸ்பீச் நான் முடிச்சு கொள்றேன். சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் முயற்சின்றது எல்லாருக்கும் செய்யலும், எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ எல்லாருக்கும் ஒரே சிஸ்டம், ஒரே விஷயங்கள் தான் லீடர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ உண்மைக்கும் என்ன சொல்றேன்னு சொன்னா நாங்க படிச்ச ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கும் விட ஒரு அனுபவ படிப்புன்றது பெருசு இல்லையா. ஒரு 6ஆம் ஆண்டு நாங்க படிச்சு பாடுறது கூட மறந்திருப்போம். ஆனா 6ஆம் ஆண்டுல நடந்த ஒரு விஷயம் நாங்க இன்னும் மறக்க மாட்டோம். அது அந்த அனுபவம். ஸோ இப்படி அனுபவம் உள்ள லீடர்ஸ் மாட்டுகளோட வழிகாட்டுதல்ல தானே நீங்க எல்லாரும் நானும் இருக்கிறேன். ஸோ அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சு கொண்டு இருக்குது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப உங்களோட லீடர் மேபி உங்களை விட யங்கா இருக்கலாம், பட் அவங்க வந்து இந்த பிசினஸ்ல ஒரு சீனியரா இருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி போனா இன்ஷால்லா எல்லாருக்குமே சக்சஸ் நிச்சயம் தான். அவங்க அழகா ரோடு போட்டு ரோட்ல கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போறாங்க. ஸோ நாங்களும் அவங்களோட கையை பிடிச்சிட்டே போனோம்னு சொன்னா சக்சஸ் வந்து எங்களுக்கும் இருக்கும். நாங்க வரமாட்டோம், நாங்க செய்ய மாட்டோம், நாங்க கையை உதறி தள்ளிட்டோம்னு சொன்னா நஷ்டம் எங்களுக்கு தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கட்டாயம் எல்லாருமே நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது வீட்டுக்குள்ளே இருந்து எங்களோட ஃபிளெக்சிபிள் ஷெடியூல்ல நாங்க தான் அதுல வந்து பாஸ். ஸோ எங்களை வந்து இங்க ரூல் பண்றதுக்கும் ஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கும் ரூல்ஸ் போடுறதுக்கு இங்க யாருமே இல்லை. ஸோ எங்களோட ஸ்பேஸ்ல இருந்து எங்களுக்கான ஒரு இன்கம் எடுத்துக்கொள்றது உண்மையில இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாரும் இதை வந்து கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் சொல்றேன். அதே மாதிரி வாய்ப்பு தந்தவங்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு ஆசை லாஸ்ட் சொல்றேன். நான் வந்து ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா மாதிரி இன்ஷா அல்லாஹ் என் லைஃப் ஸ்டோரியை வந்து நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் என்று சொல்லி எனக்கு சரியான ஆசை. ஸோ எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க எல்லாரும் என் பிரேயர்ஸ்லயும் இருப்பீங்க. என் வெற்றி காரணமான லீடர்ஸ் மாதிரி இங்க பேர் குறிப்பிடாத ஜூம் செஞ்ச அத்தனை லீடர்ஸ் மாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கொள்றேன். ரீசெண்டா ஃபர்வின் சிஸ்டர் செஞ்ச அந்த செஷன் கூட உண்மையிலேயே அவ்வளோ எனக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சு. நாங்க எப்பவும் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸை பத்தி தானே பேசுவோம். அவங்க அன்னைக்கு சீனிகோயில பத்தி சொன்னது எனக்கு அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. நான் அவ்வளோ நோட் பண்ணி கொண்டேன். இப்படி இருக்குது
இது இவங்க இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி நிறைய நாலேஜ் வந்து இந்த ஜூம்லயும் இந்த எங்களுக்கு அந்த குரூப் மெசேஜ்லயும் கான்ஃபரன்ஸ் கால்ஸ்லயும் இப்படி நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஸோ எல்லாமே இலவசமா கிடைக்குதுன்னு சொல்லி அதை நாங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணாம நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி அதை பயன்படுத்தி கொண்டோம்னு சொன்னா நாங்க நினைக்காத உயரத்தை இன்ஷால்லா எங்களோட வாழ்க்கையில நாங்க அடைவோம். இன்ஷால்லா தொடர்ந்து எல்லாரும் முயற்சிப்போம். ஜஸாக்கல்லா ஹைர் இந்த வாய்ப்புக்காக. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் இன்கம் எடுத்த எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கொள்றேன். இன்கம் எடுக்காதவங்க டபுளா விஷ் பண்ணிக்கொள்றேன். இன்ஷால்லா உங்களுக்கு டபுள் ட்ரிபிளா வெற்றிகள் கிடைக்கணும். இன்ஷால்லா தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இன்ஷால்லா எல்லாமே நல்லதா நடக்கணும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறும். ஜஸாக்கல்லா ஹைர். தேங்க்யூ ஜஸாக்கல்லா ஃபர்வீன் ஹைரா சிஸ்டர். ஓகே, வெல்கம் சிஸ்டர். உண்மையிலுமே வேற லெவலா இருந்துச்சு உங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஃபயர் தான். எல்லாருமே அவங்களோட chat பாக்ஸ்ல வந்து ஃபயர் தான் தாக்கினாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நீங்க அந்த ஜூம் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் கால் இதுல இதை வந்து வேல்யூவை வந்து நீங்க அழகான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். கங்க்ராச்சுலேஷன் அஸ்ரா சிஸ்டர். நீங்க குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை மறுபடியும் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, அடுத்தது வந்து ரிசீலா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,30,000. இவங்களும் ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு ஆக்டிவ் லீடர் உண்டு. நிறைய சேல்ஸ், இவங்க நிறைய ஆர்டர்ஸோடு எடுத்து நிறைய சேல்ஸ் பண்றவங்க. இவங்களும் குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து அனஸ் பிரதர். இவர் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திக்கிறேன். அதே மாதிரி டோட்டல் இன்கம் வந்து 1,80,000 எடுத்திக்கிறாங்க. இவங்க வந்து சொல்ல போனா எங்களோட சூப்பர்பான எந்த பெரிய பெஸ்டான லீடர் என் அஃப்ரா சிஸ்டர்ட ஹஸ்பண்ட். உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். எங்களோட அஃப்ரா சிஸ்டரே மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடரா வரணும் அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் அனஸ் பிரதர். அடுத்தது வந்து மினா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் மினா சிஸ்டர். இவங்க இந்த வீக் வந்து 10,000 எடுத்திக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 3,60,000. இவங்களும் பெரிய ஸ்ட்ரகிள்க்கு மத்தியில இந்த ஒர்க்கை வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மினா சிஸ்டர், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அன்மியூட் பண்ற ஆப்ஷனை தர. மினா சிஸ்டர் இருக்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து மீனா, அஃப்ரா சிஸ்டர் டீமில் வந்து ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து பெக்ஸரால் ஜாயின்ட் ஆகி 1 இயர் ஆகுது. இந்த 1 இயரில் வந்து என்னோட டோட்டல் இன்கம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி 3,60,60,000. இந்த வீக் வந்து எனக்கு 10,000 இன்கம் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நான் முதல்ல வந்து இந்த ஒர்க் கிடைச்சதுக்கு அல்லாட ஒரு நான் சொல்லுவேன். அதே போல கொள்ளணும். எனக்கு நிறைய நிறைய விஷயங்களை நான் பிறப்பாயிட்டு போகிற டைம் எல்லாமே என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை ஒர்க் பண்ண வச்சு இவ்வளோ தூரம் இன்கம் எடுக்க கொண்டு வந்து வச்சது வந்து அவங்க தான். அதே மாதிரி இந்த ஒர்க் வந்து என்னோட டீம்லையும் வந்து நிறைய பேர் வந்து இன்கம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அதே போல் ஒவ்வொரு வீக்கும் இன்கம் எடுக்கக்கூடியவங்களா வந்து இதில் வந்து விஷ் பண்ணப்படணும். அதுதான் என்னோட இப்போதைக்கு கோல். என்னோட டீம்ல இருந்து லீடர்ஸ் எல்லாரும் வந்து இதில் விஷ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஓகே, அவங்களோட
கவரேஜ் இஷ்யூ போல அவங்களோட ஏரியால. ஓகே, ஜெசாக்கல்லா ஹைரா மினா சிஸ்டர், நீங்க குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளேன். அதே மாதிரி உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆக வேணும், ட்ரூ ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஜெசாக்கல்லா ஹைரா. அடுத்தது வந்து எங்க டீம்ல அஸ்னா சிஸ்டர், அவங்க இந்த வீக் 20,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 3,90,000. கங்க்ராச்சுலேஷன் அஸ்னா சிஸ்டர், நீங்களும் குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். ஒரு சூப்பர்பான ஆக்டிவான ஒரு லீடரா மாறணும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். ஓகே, ஜசாக்கல்லா ஹைரா. இவ்வளோ பேர் தான் எங்களோட டீம்ல இன்கம்க்கு குவாலிஃபைட் ஆகின லீடர்ஸ் மார்கள். ஒன்ஸ் அகெயின் நான் எல்லாரையுமே விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஆல். அடுத்தது வந்து அடுத்த லீடருக்கு வந்து நான் சான்ஸை தாரேன். ஓகே ஃபர்வீன் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஃபர்வீன் சிஸ்டரோட டீம் மற்றும் அஃப்ரா சிஸ்டரோட டீமில் இன்கம் earn பண்ணி எல்லா லீடர்ஸையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹஸ்மினா அவங்களோட சைடில் இன்கம் எடுத்த லீடர்ஸை விஷ் பண்ணுவாங்க. ஓகே, எல்லோருக்கும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங் எவ்ரிவான். இந்த வீக் வந்து இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸ் மாதிரி நான் வந்து ஃபெஸ்ட்டுக்கு விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, எங்களோட டீமில் வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க தரானிகா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 40,000. வாழ்த்துக்கள் சிஸ்டர். மேலும் அவங்களோட இன்கம் வந்து அதிகரிக்கணுமென்று நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதோட வந்து இன்றைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்காங்க. சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? விளங்குதா சிஸ்டர்? ஓ சிஸ்டர், விளங்குது, பேசலாம். ஹாய் எல்லாருக்கும். ஐ எம் தரணிகா. நான் வந்து டான்ஸ் சப்ஜெக்ட் செஞ்சிருக்கிற ஒரு கேர்ள். என் ஏஜ் வந்து 19. நான் பெக்ஸோராவில் டோட்டலாக 40,000 ரூபா எடுத்திருக்கேன். இந்த வீக்கிங் 10,000 ரூபா. என் லீடர் யான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்னா பர்வி சிஸ்டர். அவங்க மூலமாக தான் இந்த ஒர்க்கு நான் ஜாயின் ஆகினேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட் தந்தாங்க அவங்களும். மற்ற ஹஸ்மினா சிஸ்டரும் என்னுடைய இருந்து எல்லா டவுட்ஸுக்கும் நல்லா கிளியர் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் இப்போ வந்து 2 ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த நான் இன்கம் எடுத்து கொண்டு வரேன். மற்ற வந்து எனக்கு இதில் வந்து 4 லீடர்ஸ் உருவாக்கியிருக்கேன். அவங்களையும் இன்கம் எடுக்க வைப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த ஃபெப்ரவரிக்குள்ள அவங்களையும் எடுக்க வைப்பேன். என்ன சொல்கிறா இருந்தால் இந்த இதோட முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே, அடுத்தது வந்து பார்ப்போம் சுமையா சிஸ்டர். சுமையா சிஸ்டர் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 50,000. இவங்க வந்து டீச் பண்ணி கொண்டு தான் இந்த பிஸ்னஸை வந்து செய்து கொண்டு போகிறாங்க. வாழ்த்துக்கள் சுமையா சிஸ்டர். ஓகே, அடுத்தது வந்து ரிஸ்னியா சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் வந்து 10,000 இன்கம், டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 50,000. இவங்களை பற்றி சொல்ல போனோம்னா இவங்களும் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணி தான் அபெக்ஸோரா பிஸ்னஸையும் வந்து செய்து கொண்டு வராங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர். மேலும் மேலும் உங்களோட இன்கம் வந்து கூடணுமென்று நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ருஸ்னா சிஸ்டர். ருஸ்னா சிஸ்டர் இந்த வீக் இன்கம் 10,000. அவங்களோட டோட்டல் இன்கம் 1,60,000. வாழ்த்துக்கள் ருஸ்னா சிஸ்டர். இவங்களும் நல்ல ஆக்டிவான ஒரு லீடரையும் தாண்டி இன்னும் வந்து சக்ஸஸ் ஆகணுமென்று நான் ருஸ்னா சிஸ்டரை நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ஃபஸ்ட்னா ஃபாரிம் சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் வந்து இன்கம் 10,000. வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்னா ஃபாரிம் சிஸ்டர். கூடிய சீக்கிரம் நீங்கள் ஒரு மில்லியனரி கிளப் மெம்பருக்குள்ளே வரணுமென்று நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன்.
ஹஸ்மினா. ஓகே. ஹஸ்மினோட சைட்லேயும் இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸ் எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொண்டு நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்மினா சிஸ்டர் இருக்கிறீங்களா? ஓகே. ஃபஸ்மினா சிஸ்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். சுபந்தினி சிஸ்டர், நீங்க உங்களோட சைட்ல இன்கம் எடுத்த லீடர்ஸை விஷ் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். குட் ஈவினிங். இன்கம் எடுத்த எல்லாரையும் நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். இது எந்த டீமும் சுகாதார சிஸ்டர் டீமும். ஓகே. சோபனா சிஸ்டர் இவங்க ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. இவங்களை நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். இவங்க மேலும் மேலும் மில்லியனர் கிளப் லீடர் ஆகணும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன். அடுத்தது சம்கா சிஸ்டர், இவங்களை நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். இவங்க இந்த வீக் 10,000 எடுத்திருக்கிறாங்க. 10,000 ரூபா எடுத்திருக்காங்க. இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் இன்கம் தான். இவங்களை நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். இவங்களை மில்லியனர் கிளப் லீடர் ஆகணும் சீக்கிரமா என்று சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். அடுத்தது கௌசா சிஸ்டர், இவங்களுடைய இந்த வீக் இன்கம் 10,000, டோட்டல் இன்கம் 1,20,000. இவங்களையும் நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். இன்னும் சீக்கிரமாகவே இவங்க மில்லியனர் கிளப் லீடர் ஆகணும்னு சொல்லி விஷ் பண்ணி கொள்கிறேன். இவங்க சஃபியா சிஸ்டர், இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. இவங்களை நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். இவங்க ஒரு மில்லியனர் கிளப் லீடர்னு நினைக்கிறேன். ஓகே, இது சுகாதார சிஸ்டர் டீம். இவங்களை நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். மற்றது ரிஷானா சிஸ்டர், இவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000. இவங்க மேலும் மேலும் இன்கம் கூட எடுக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். இது எந்த இந்த வீக் இன்கம் 30,000 இன்கம் எடுத்திருக்கேன். ஓகே. இது சோமபிரியா, எந்த டீம் தான். அவங்க இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் 1,60,000. இவங்க சீக்கிரமே மில்லியனர் கிளப் மெம்பர்ஸ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். இவங்க ஒரு நல்ல லீடர். ஓகே, இவ்வளவு தான். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லாரும் ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சுபந்தினி. சுபந்தினியோட டீம் மற்ற சுகாதார டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா இன்கம் ஏர்னர்ஸையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எங்களோட ஃபஸ்மினா சிஸ்டர், அவங்களுக்கு கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவால அவங்களோட சைடில் விஷ் பண்ணி இருக்கிற லீடர்ஸை வந்து நான் இப்போ விஷ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதை விஷ் பண்ணிட்டு நாங்கள் செஷனை முடிப்போம். ஓகே. என்னோட மிஸ்ரா சிஸ்டரோட டீம், ஃபஸ்மினா சிஸ்டரோட டீம், 2 பேரோட டீம்லையும் இன்கம் எடுத்த லீடர்ஸை தான் இப்போ நான் விஷ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க வித்துஜா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வித்துஜா. நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக தொடர்ந்து இதே மாதிரி நல்ல இன்கம் நீங்கள் ஃபிக்ஸோரால் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் திலக்ஷியா, இவங்க இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 90,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் திலக்ஷியா. ஸோ உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும், நீங்கள் தொடர்ச்சியாக எஃபெக்ட்ஸோரால் வருமானம் ஈட்டணும், எஃபெக்ட்ஸோரால் ஒரு பெரிய லீடராக நீங்கள் வளரணும்னு சொல்லி உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் ஃபஸ்மினா, இவ ஒரு மில்லியனர் கிளப் லீடர். இந்த வீக் வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்மினா சிஸ்டர். நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸோரால் இன்னுமே நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும். அடுத்தடுத்த டைட்டில், அதாவது பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவ் டைட்டில் வந்து
குயிக்காக நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த 3 பேரும் தான் எங்களோட மிஸ்ராஸ்டோட சைடில் இன்கம் எடுத்த லீடர்ஸ். ஸோ அவங்கள நான் விஷ் பண்ணிக்கொண்டேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸையும் விஷ் பண்ணிக்கொண்டு, இந்த வீக் இன்கம் எடுக்காத லீடர்ஸுமே நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். இந்த வீக் நீங்கள் முயற்சி செஞ்சு உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கலன்னு சொல்லி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ஓகே நாங்கள் நாளைக்கு நியூ வீக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாளைய நாள்ல இருந்து உங்களோட ஒர்க்குகளில் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டைம் கொடுங்க, மிச்சம் லேர்ன் பண்ணுங்கள், ஆக்டிவாக ஒர்க் பண்ணுங்கள், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நாளைய நாளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுற ஒரு வீக்காக அமையும். கண்டிப்பாக வீக்லி பிளான் போடாத லீடர்ஸ் வந்து அதை போட்டுக்கொள்ளுங்க. எல்லாரும் பாயிண்ட்ஸ் சார்ட் வந்து செஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எங்களோட சிஸ்டத்தில் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்கம் டாப்அப் பண்ண லீடர்ஸ்ட் எல்லாம் மைனஸ் ஆகியிருக்கும், மற்ற லீடர்ஸ்ட் அப்படியே இருக்கும் பாயிண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் இந்த வீக்லி பிளான், டு டூ லிஸ்ட், பாயிண்ட்ஸ் சார்ட் செய்கிறதுகளில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு வீக்கையும் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு பிளானிங்கோட உங்களோட கையில் ஒரு பிளான் ஒன்று இருக்கும்போது அந்த ஒர்க்கை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யலாம். ஒரு பிளானிங் ஒன்று இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த வீக்கை எப்படி செய்கிறதுங்கிறதுலேயே எங்களுக்கு நிறைய கன்ஃபியூசன் இருக்கும். எங்களுக்கு வந்து அதில் சக்ஸஸை வந்து காண முடியாது. அதனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் டு டூ லிஸ்ட் போட்டு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதால எங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. எங்களோட ஒர்க்கும் வந்து நீட்டாக இருக்கும், எங்களோட டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும். ஸோ கட்டாயம் எல்லாரும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிக்காமல் இருக்கிற நியூ ஜாயினர்ஸுமே நெக்ஸ்ட் வீக் நீங்கள் டார்கெட் வைங்க. ஓகேவா, நீங்கள் எத்தனை ஆர்வி வந்து கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னு சொல்லி அந்த டார்கெட்காக நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, நாங்கள் இந்த செஷனை முடிப்போம். ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து ஜிசாக்கல்லாஹ் ஹைர், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இன்னொரு செஷனில் நாளைக்கு சந்திப்போம். குட் நைட் டு ஆல்.